வணக்கம் நண்பர்களே, வாங்க கதைக்குள்ள போகலாம். ஜானகிக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்படியெல்லாம் லேசில் வருபவள் அல்ல கலா அத்தை. வீட்டு விசேஷத்துக்கே ஃபோனில் தான் அழைப்பாள். அத்தை நேரில் வருவதென்றால் ஒன்று கல்யாணம் காட்சியாக இருக்க வேண்டும், இல்லை கருமாதியாக இருக்க வேண்டும். அந்தஸ்தில் தனக்கு இணையாக இல்லாதவர்களோடு உறவாக இருந்தாலும் சரி, அளவோடு பழக வேண்டும் என்பது அவளது கொள்கை. அவள் அந்தஸ்துக்கு இந்த குச்சி வீட்டில் கால் வைப்பதாவது அவ்வளவு ஏன், இதுவரை 2 தடவைதான் ஜானகி அத்தை வீட்டிற்கு சென்றுள்ளார். புகைப்படிந்த பழைய நிகழ்ச்சிகள் அவள் நினைவுக்கு வந்தன. அவளாக விரும்பி அழைத்தால் ஒழிய யாரும் அத்தை வீட்டில் நுழைந்துவிட முடியாது. அத்தையின் பெண் வெண்பா வயதுக்கு வந்தபோது அம்மாவுடன் சென்றிருக்கிறாள். அங்கிருந்த ஆடம்பரத்தை கண்டு வியந்து போயிருக்கிறாள். எதையும் தொடக்கூட விடாமல் அம்மா அவள் கையை பிடித்து வைத்திருந்தாள். ஆசையாய் 4 வார்த்தை கூட பேசவில்லை. அத்தை ஏதோ சொல்ல வந்த மகன் கௌதமையும் தடுத்து அழைத்து சென்று விட்டாள். ஏனோ அந்த வீடும் மனிதர்களும் அந்த சின்ன வயதிலேயே ஜானகிக்கு பிடிக்காமல் போனது. அதற்கு பிறகு அத்தை வீட்டு விசேஷங்களுக்கு அவள் சென்றதில்லை. அப்பாவும் அம்மாவும் மட்டும் சென்று வருவார்கள். ஒரே வியக்கும் அளவிற்கு பெண்ணுக்கும் பையனுக்கும் திருமணம் செய்த போதும் ஜானகியை அழைத்து வாவென வாய்விட்டு சொன்னவள் இல்லை. ஜானகிக்கும் அத்தையின் குணம் தெரியும். ஆதலால் அதற்கெல்லாம் ஏங்கியதும் இல்லை. அவ்வளவு ஏன், ஜானகியின் கல்யாணத்துக்கு கூட கணவரை அனுப்பிவிட்டு வராதிருந்தவள் தான் அத்தை. கால்வழி தாங்கலை, அதான் வர முடியல, தப்பாக நினச்சிக்காத என்று தம்பியிடம் சமாதானம் சொன்னவள். நடக்கக்கூடாத சம்பவங்கள் ஜானகியின் வாழ்வில் அரங்கேறி விட்டிருந்தன. அப்பாவின் மரணத்துக்கு வந்து போன பிறகு அத்தையிடமிருந்து எந்த தகவலும் இல்லை. யானைக்கும் அடிசரக்கும் என்பது போல் சில மாதங்களுக்கு முன் அவளது ஆசை மகன் கௌதம் மனைவி நோய்வாய்ப்பட்டு இறந்து போனாள். அப்போது அம்மாவோடு துணைக்கு சென்றாள் ஜானகி. செயற்கையாக கைக்குட்டையை கையில் வைத்தபடி முகத்தை துடைத்து கொண்டிருந்த கலாவின் செயல் துக்கத்துக்கு பதில் சிரிப்பை தான் தோற்றுவித்தது. அவளுக்கு மருமகள் பிணத்தை வாசலில் போட்டிருந்தால் பருவர்களை வீட்டிற்கு உள்ளேயே விடவில்லை. வாய் மட்டும் மக்கனையாய் பேசியது. எப்படி வச்சுக்கிட்டோம் தெரியுமா, மகாராணியாட்டம் வாழை கொடுத்து வைக்காம அல்பாயுசில் போயிட்டா புண்ணியவதி. வருபவர்களிடம் கீறல் விழுந்த ரெக்கார்டாய் இதையே சொல்லி கொண்டிருந்தாள். அவளுக்கு உண்மையில் இந்நிகழ்வு துக்கமோ மகிழ்ச்சியோ யாருக்கு தெரியும். சடலத்துக்கு பக்கத்தில் நாற்காலி போட்டு அமர்ந்தபடி வருபவர்களை பார்வையால் அளந்து கொண்டிருந்தாள். அப்போது கேட்ட குரலை இப்போது மறுபடி கேட்கிறாள். ஏனோ அப்பாவின் இறப்பின் போது கலா இங்கிதமில்லாமல் பேசியது இப்போது ஜானகிக்கு நினைவுக்கு வந்து தொலைத்தது. தம்பி வீட்டை துச்சமாக மதிப்பவள். அவர்கள் வீட்டில் காலடி பட்டாலே கௌரவம் குறைந்துவிடும் என நினைப்பவள் கலா. அவளின் அப்பா இறந்தபோது தவிர்க்க இயலாது வந்தவள் தேவையில்லாமல் வார்த்தைகளை கொட்டினாள். ஒன்றுமே பண்ணாமல் பொறுப்பில்லாமல் போயிட்டானே, இந்த பொண்ணு வேற ஒத்தையாக திரும்பி வந்து நிற்கிறா. பையனும் விவரம் இல்லாமல் இருக்கிறான். பத்தாவதுக்கு சின்ன குழந்தை வேற. என்ன பண்ண போறியோ லட்சுமி, வாழ்ந்த காலத்தில் இழுத்து பிடிச்சி ஒரு வீட்டை வாங்கியிருக்க கூடாதா? எப்படி வாழறதுன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டீங்க. இனியாச்சும் பொறுப்பாக வாழ கற்றுக்குங்க. வந்த பொண்ணு வெறுங்கையாவா வருவா? ஜீவனாம்சம் கூட கேட்காம இருப்பா? எப்படி வளர்ப்பா? தனியாக பட்ட பிள்ளைய கவலையிலே போய் சேர்ந்துட்டான் அவன். நடக்கிறத யாரால் தடுத்து நிறுத்த முடியும்? அனாவசிய செலவெல்லாம் வேண்டாம். கடைசி ஊர்வலம் எப்படி போனால் என்ன? எங்கேயிடம் தலையில் செலவு விழுந்து விடுமோ என்ற அச்சத்தில் உபதேசம் செய்து கொண்டிருந்தாள். ஜானகிற்கு இப்போது நினைத்தாலும் கோபம் பீறிட்டது. இடவு வீட்டில் என்ன பேசுவதென்று விவஸ்தை இல்லாத ஜென்மம். சோத்துக்கு வழி இல்லாமல் இவள் வீட்டுக்கு போய் நிற்கவா போகிறோம்? எதையாச்சும் பேச போய் அப்பாவின் இறுதி பயணத்தில் பிரச்சனை வந்துடக்கூடாது என்று வாயை பற்றி அமைதியாக இருந்தாள். அதன் பின் அப்பா இறந்து 4 வருடங்களாக இந்த பக்கம் திரும்பி கூட பார்த்ததில்லை என்றுதான் அவளுக்கு இந்த வீடு தெரிந்திருக்கிறது. ஆனந்தம் அவளின் அப்பா அருமையான மனிதர். பொழைக்க தெரியாதவர்தான், ஆனால் நல்லவர். அவர் பார்த்த கணக்காளர் உத்தியோகம் 4 பேரின் வயிற்றை கௌரவமாக நிரப்ப மட்டும் உதவியது. நாளையை பற்றி அவர் யோசிப்பதுமில்லை, கையில் மிச்சம் இருப்பதுமில்லை. எந்த நெருக்கடியிலும் பணக்கார தங்கையிடம் கையேந்தி நின்றவர் இல்லை. சொந்த தம்பியிடம் எதுவும் கேட்க மாட்டார். சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக உழைச்சிருக்கீங்க, கூட பிறந்தவங்கிட்ட உதவி கேட்டால் என்ன? லட்சுமி கணவரை கேட்பாள். அது எல்லோருக்கும் மறந்து போயிருக்கு லட்சுமி. தவிர பலனை எதிர்பார்த்து நான் எதுவும் செய்யலை. இப்போ அவங்கவுங்க உழைக்கிறாங்க, பணத்தை சேர்க்குறாங்க. இதில் நாம் பங்கு கேட்க முடியுமா? படைச்ச கடவுள் காப்பாற்றுவான் விடு. பெற்ற பெண்ணிடம் அதிகளவு பாசம் அவருக்கு. ஜானகியின் மேல் உயிர். அந்த பாசமே அவரை விரைவில் அழைத்து சென்று விட்டது. ஜானகிக்கு பின் 5 வருடங்கள் கழித்து பிறந்தவன் சதீஷ். சதீஷை காட்டிலும் ஜானகியிடம்தான் பாசமாக இருப்பார் ஆனந்தம்.
பெண் தாயின் உருவில் இருந்ததால் பார்த்து பார்த்து வளர்த்தாள். அவளுக்கு அப்பா என்றால் உயிர். சின்ன வயதிலிருந்தே ஜானகிக்கு படிக்க பிடிக்கும். நேரம் போவதே தெரியாமல் எதையாவது படித்து கொண்டு இருப்பாள். பரீட்சை நேரத்தில்தான் பாட புத்தகங்களை கையில் எடுப்பாள். மற்ற நேரங்களில் கையில் கிடைக்கும் புத்தகங்களை மேய்ந்து விடுவாள். சமயங்களில் பொட்டலம் கட்டி வரும் தாளை கூட அவள் விட்டு வைப்பதில்லை. நாளிதழ்களை படித்துவிட்டு அப்பாவுடன் நடப்பு நிகழ்வுகளை அலசுவாள். அப்பாவுக்கு பெருமை பிடிபடாது. நீ வேணா பாரு, பெரிய லெவலுக்கு என் பொண்ணு வரப்போறா, என்னம்மா பேசுகிறா தெரியுமா, தெளிவா கணீர்னு அவள் டீச்சர் கூட சொன்னாங்க. உங்கள் பொண்ணுக்கு கம்பீரமான குரல், முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் பெரிய பேச்சாளராக வருவான்னு மனைவியிடம் கர்வமாக சொல்லுவார். பேச்சு போட்டியில் மகள் வாங்கிய பரிசு கோப்பையை பலரிடம் காட்டி மகிழ்ந்தார். பொண்ணுக்காக விதவிதமாய் வாரம் மாத இதழ்களை வாங்கி வந்து கொடுப்பார். படிக்க சொல்லி ரசித்து பார்ப்பார். லட்சுமிக்கு இதெல்லாம் சற்றும் பிடிப்பதில்லை. அடுத்த வீட்டுக்கு போகிற பொண்ணை வளர்க்குற லட்சணமாக இது. கண்டதையும் படிச்சுட்டு எழுத்து பேசுகிறா. 4 வகை நல்லா சமைக்க கற்றுக்க வேண்டாமா? நாளைக்கு போகிற வீட்டில் என்ன தானே திட்டுவாங்க, பொண்ணை வளர்க்க தெரியலன்னு. லட்சுமி சொல்வதை காதில் போட்டுக்கொள்வதே இல்லை ஆனந்தம். அடுப்பங்கரையே கதி நீ இருக்க, அவளாவது 4 நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டட்டும். வீட்டு வேலையெல்லாம் நீயே பார்த்துக்கோ, அவள் நல்லா படிக்கட்டும். காலம் மாறிக்கிட்டு இருக்கு. அப்பா அவளை பொறுத்தவரை கிடைக்க இயலாத பொக்கிஷம். அரசியல் முதற்கொண்டு நாட்டு நடப்புகளை அப்பாவும் மகளும் அலச லட்சுமி வியப்பாக பார்ப்பாள். சதீஷ்க்கு இதிலெல்லாம் துளியும் ஆர்வமில்லை. விதவிதமாய் கார் பொம்மை வாங்கி கொடுக்க சொல்லி ஓட்டி கொண்டிருப்பான். இன்னமும் அப்படித்தான் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறான். பெருசாக எதுவும் யோசிக்க மாட்டான். கிடைக்காததற்கு அலட்டிக்கொள்ளவும் மாட்டான். வாழ்க்கையில் எப்போ வேணால் எதுவும் நடக்கலாம். நம்பிக்கையவே விட்டுறக்கூடாது. தன்னம்பிக்கை தான் நிறைய பெண்களை ஜெயிக்க வச்சிருக்கு. நீயும் ஜெயிக்கணும், ஜெயிச்சு காட்டணும். ஜானகி அடிக்கடி சொல்லி அவளை உரமூட்டுவார் அப்பா. இறந்த தந்தையின் நினைவுகளிலிருந்து மீண்டும் நிகழ்காலத்துக்கு வந்தாள். அத்தைக்கு இந்த ஏழை தம்பியின் வீட்டில் இப்போது என்ன வேலையோ யோசித்தபடியே உள்ளே நுழைந்தாள் ஜானகி. வாமா ஜானகி, நல்லா இருக்கியா? இப்படி கருத்து போயிட்ட, ரொம்ப வெயில் அலையிறியோ? சரியாக சாப்பிட்றதுலையே என்ன இப்படி மெலிஞ்சு போயிருக்க? ஏன் லட்சுமி, அண்ணன் போனப்புறம் பொண்ணை நல்லா கவனிக்க மறந்துட்டியா? கரிசனமாய் கேட்டாள் அத்தை. அவள் தான் வேலைக்கு சரியாக சாப்பிட மாட்டேங்கிறா. அம்மா குற்றம் சாட்டுவதை போல் பேசினாள். இதெல்லாம் பாசம் பொங்கி வழிகிறது. இது என்ன புதுசாக இருக்குது இந்த அத்தைக்கு என நினைத்தபடியே, அதெல்லாம் ஒன்றுமில்ல அத்தை, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கறதுனால அப்படி தோணுது. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சம்பிரதாயமாக கேட்டு வைத்தாள் ஜானகி. ஏதோ இருக்கேன் போ, வாழ வேண்டியவ போய் சேர்ந்துட்டா. பையன் தவிக்கிற தவிப்பை பார்த்துக்கிட்டு உயிரோடு நடமாடிட்டு இருக்கேன். சலிப்பாய் வெளிவந்தது அத்தையின் குரல். அதற்குள் தட்டில் 2 முந்திரி பருப்பையும் தேநீரும் கொண்டு வந்து ஜானகியிடம் கொடுத்தாள் அம்மா. சாப்பிடு ஜானகி, அப்படியே மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன், தலையில் வச்சுக்க, ஆர்வமாய் சொன்னாள் அத்தை. இதென்ன வரலாற்று அதிசயம்? அம்மாவை கேள்விக்குறியாய் பார்த்தாள் ஜானகி. அப்புறமா சொல்கிறேன் என்பதை ஜாடை காட்டினாள் அம்மா. அதற்குள் வீட்டின் வெளியே கார்காரன் ஒலித்தது. என் பையன் கௌதம் தான் என்னை கூட்டிகிட்டு போக வந்திருக்கான். சொந்த காரு போன மாதம்தான் வாங்கினான். அப்போ நான் புறப்படுறேன், புதன்கிழமைக்குள்ளே நல்ல செய்தியை சொல்லு. பார்க்க ஆரம்பித்தா 1000 இடம் வரிசை கட்டி வரும். இருந்தாலும் தம்பிக்கு நான் இதுவரை எதுவும் செஞ்சதில்லை. அதான் அவர்கிட்ட கலந்து பேசி இந்த முடிவுக்கு வந்தேன். ஜானகி நம்ம வீட்டு பொண்ணு தானே, அவள் நல்லா இருக்குன்னு நான் விரும்புகிறேன். நான் சொன்னால் பையன் கேட்பான். நீங்கள் ஆலோசனை பண்ணி முடிவை சொல்லுங்க. ஜானகி வரட்டுமா? அத்தை கிளம்பினாள். என்ன ஜானகி அப்படியே உட்காந்துட்டேன், அத்தையை வழி அனுப்பிட்டு வாமா சொன்ன அம்மாவை முறைத்தபடி அத்தையின் பின் சென்றாள். சீக்கிரம் வாமா, சின்ன தெரு, காரை எவ்வளோ நேரம் நிறுத்துறது? கௌதமின் பதட்டமான குரல். இதோ வந்துட்டேன்டா. டே இங்கே பாரு. ஜானகி வழி அனுப்ப வந்திருக்கா. காரின் கண்ணாடியை கீழிறக்கி, ஹாய் ஜானகி, எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாளாச்சுல்ல. அவளை மேலும் கீழும் பார்த்தான் கௌதம். எப்போது அரிதாய் பார்த்து கொள்ளும் நேரங்களில் நலம் விசாரிப்பதோடு சரி, இப்போதுதான் நெருக்கத்தில் பார்க்கிறாள். ஏனோ பதில் கொடுக்க சங்கடமாய் இருந்தது. என்ன சொல்வதென்று தவித்து பொதுவாய் சொன்னாள். நல்லா இருக்கேன், அப்புறம் பார்க்கலாம். பின்னாடி வண்டியை நிற்குது, வண்டி எடுங்க. ஜானகி சொல்ல ஓகே பை என்றபடி வண்டியை கிளப்பினான் கௌதம். என்னம்மா அத்தை, வண்டி இவ்வளவு தூரம் வந்திருக்கு, கரிசனமாக வேற பேசுது, என்ன விஷயம்? என்ன இருந்தாலும் மரியாதை இல்லாமல் பெரியவங்களை பேசக்கூடாது ஜானகி. 1000 இருந்தாலும் வீட்டுக்கு பெரியவங்க, கொஞ்சம் அனுசரிச்சு போ. வார்த்தைகளை அவசரப்பட்டு விட்டுடாத. அம்மாவின் பேச்சு வித்தியாசமாக இருந்தது. ஏம்மா, அப்போ இருந்தப்போ இதே அத்தி எவ்வளோ பேச்சு பேசுவ, நீ எப்படி மாறிட்ட? எல்லாத்துக்கும் சூழ்நிலை தான் காரணம். காலம் எல்லாரையும் மாற்றிடும் ஜானகி. மாற மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம வீடு தேடி வந்து உதவி பண்ணுறேன்னு சொல்கிறா. வேண்டான்னு பட்டுன்னு சொல்ல முடியுமா?
என்ன உதவிமா? நாம் இருக்கோமா செத்தோமான்னு இது வரைக்கும் கவலைப்படாதவங்க இப்போ எதுக்கு வந்தாங்களாம்? என்ன இருந்தாலும் தம்பி வீட்டு பாசம் விலகி போயிடுமா? இப்போ தான் அவளுக்கு நம்ம நினைவு வருது. எல்லாம் நல்லதுக்கு தான். கொஞ்சம் இரு, அப்பாவுக்கு விளக்கேற்றி இந்த பூவை போடு சொல்கிறேன். டேய் சதீஷ், யாமினி குட்டி டியூஷனுக்கு போயிருக்கா. அவளை கூட்டிட்டு கடைத்தெரு பக்கம் போயிட்டு நிதானமாக வா, புரிஞ்சுதா? நிதானமா என்பதை அழுத்தி சொன்னாள். சதீஷ் ஜானகியை ஒரு மாதிரி பார்த்து கொண்டே போனான். விளக்கேற்றிட்டு திரும்பினாள். என்னம்மா, என்ன நடக்குதுங்க? ஜானகி புரியாமல் கேட்டாள். இனிமே உனக்கு நல்ல காலம் தாண்டி. கௌதமுக்கு உன்னை 2ஆம் தரமாக பொண்ணு கேட்டு வந்திருக்கா அத்தை. அதிர்ச்சியாக இருந்தது ஜானகிக்கு. ஏம்மா என்ன இதெல்லாம்? ஏற்கனவே கல்யாணமாகி அடிபட்டு வந்திருக்கேன் நான். அந்த ரணம் இன்னும் கூட ஆறலை. 5 வயசில் பொண்ணு வேற இருக்கா. பைத்தியம் மாதிரி கண்டதையும் உளராதே, கோபமாய் சொன்னாள் ஜானகி. நாமளாக போய் எதையும் தேடலை. வீடு தேடி நல்லது வந்திருக்கு. முல்லை முள்ளால் தான் எடுக்கணும். காயத்துக்கு மருந்தா இந்த கல்யாணம் அமையலாம். அது மட்டுமில்லை ஜானகி, எத்தனை நாளைக்கு தனி பொம்பளையாக உழைச்சி கொட்டுவ? உனக்கு கை கொடுக்க ஒரு உறவு வேண்டாமா? நாளைக்கு பொண்ணை வளர்த்து கல்யாணம் பண்ணி தரும்போது ஜோடியாக மணவரையில் நிற்க வேண்டாமா? நான் என்ன அந்நிய மாப்பிள்ளையா கட்டிக்க சொல்கிறேன்? சொந்த அத்தை பையன். அவனும் பொண்டாட்டி இழந்தவன். அவனுக்கு முன் ஒரு பையன் இருக்கான். அந்த புண்ணியவதி கௌதமை படாத பாடுபடுத்திட்டு நோய்வைப்பட்டு மரண படுக்கையிலிருந்து போய் சேர்ந்துருக்கா. அவனுக்கு ஆறுதல் தேவைப்படுது. துணையை தேடுறான். நீ இல்லைன்னாலும் இன்னொருத்தி அந்த இடத்துக்கு வரதான் போகிறா. அது நீயா இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. தப்பு இல்லைன்னு என் மனசுக்கு படுது. பாதுகாப்பும் கிடைக்கும். மனைவிங்கிற அந்தஸ்தும் மறுபடியும் கிடைக்கும். சின்ன வயசு தானே அவனுக்கும். நிச்சயமாக உன்னை புரிஞ்சுப்பான். ஏமா, என் மனசு இடம் கொடுக்க வேண்டாமா? என்னடி பொல்லாத மனசு? காதலிச்ச உன் மனசோட விருப்பப்படி தானே ஒருத்தனை கைப்பிடிச்சு என்னாச்சு? எல்லாமே நாசமாக போச்சு. உன் தப்பை சரி செய்ய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எத்தனை நாளைக்கு நான் இருப்பேன்னு தெரியலை. சதீஷ் கல்யாணமானால் தனியாக போயிடுவான். அப்புறம் முன்கதி யோசிச்சு பாரு. இந்த கல்யாணம் நடந்தால் சந்தோஷமாக கண்ணை மூடுவேன். உங்கள் அப்பா ஆத்மா சாந்தி அடையும். எனக்காக ஒத்துக்க ஜானகி. அம்மா விட்டால் அழுது விடுவாள் போல் இருந்தது. கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுமா, அவசரப்படாத. நல்லா யோசி. ஆனால் புதன்கிழமைகளும் நல்ல முடிவாக சொல்லு. அம்மா உள்ளே போய்விட்டாள். வெகு நேரம் அப்படியே அமர்ந்திருந்தாள் ஜானகி. அம்மா, நான் இன்னைக்கு 5 குட் வாங்கினேன் தெரியுமா? குழந்தை யாமினி சதீஷ் கையை உதறிக்கொண்டு ஓடி வந்தாள். அடி என் செல்லம். குழந்தையை வாரி அணைத்து கொண்டாள் ஜானகி. மலரை போல் இருக்கும் மகளின் புன்னகையில் தன்னை மறந்தாள். வழக்கம் போல வீட்டு பாடங்களை அவள் முடிக்க உதவினாள். குழந்தைக்கு விளையாட்டு காட்டி சோற்றை ஊட்டிவிட்டு அவளை படுக்க வைத்தாள். வழக்கம் போல் கதை சொன்னால்தான் தூங்குவேன் என யாமினி அடம் பிடிக்க, உனக்கு இன்னைக்கு நான் கதை சொல்கிறேன் வா என குழந்தையை தூக்கி சென்றாள் அம்மா. சும்மா இருந்த சங்கை அம்மா ஊதிவிட ஜானகி நினைவுகள் பின்னோக்கி சென்றன. மனோ யாமினியின் தந்தை. அப்படித்தான் சொல்ல வேண்டும். கணவன் என்ற உறவுதான் முடிந்து போயிற்றே. ஜானகியின் வாழ்வில் தெண்டலாய் நுழைந்து புயலாய் வெளியேறிய உறவது. பருவ வயதின் மயக்கத்தில் அவள் செய்த மாபெரும் தவறு வாழ்க்கையை புரட்டி போட்டு விட்டது. அப்போது முதுகலை படித்து கொண்டிருந்தாள் ஜானகி. தமிழ் ஆர்வமும் ஆழமான அறிவும் அருமையான குரலும் ஒன்று சேர கல்லூரியில் நட்சத்திர பேச்சாளர் வரிசையில் எளிதில் இடம்பெற்று விட்டாள். பல இடங்களுக்கு சென்று தன் திறமையை வெளிக்காட்டி பரிசுகளும் பெற்றாள். அச்சமயம் தனியார் வானொலி நடத்திய நேர்முக தேர்வில் பங்கேற்று அறிவிப்பாளராகவும் ஆகிவிட்டாள். ஜானகியின் அப்பா எத்தகைய ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை. அம்மாதான் தயங்கினாள். அப்பா அம்மாவை சமாதானப்படுத்தினார். நம்ம குழந்தைக்கு திறமை இருக்கு, அதை வெளிக்காட்டுறதுல என்ன தப்பு? இந்த காலத்தில் பெண்கள் நுழையாத துறையே இல்லை. அவள் எவ்வளவு தூரம் போக விரும்புகிறாளோ போகட்டும். கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கோ இப்போ அவள் விருப்பப்படி விடு. லட்சுமி விட்டு தான் கொடுத்தாள். மிகப்பெரிய நிலையை நோக்கி ஜானகி பயணப்பட்டு கொண்டிருந்த போது குறுக்கிட்டான் மனு. உடன் பணிபுரிந்த குமாரின் நண்பனாக அறிமுகமானான். என்ன வசியம் பண்ணியோ தெரியல ஜானகி, உன் குரலை கேட்டதுலேருந்து மயங்கி கிடக்கிறான். உன்னை நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான், அதான் கூட்டிகிட்டு வந்தேன். அவளை பார்த்ததில் பரவசப்பட்ட பாவனையில் முகத்தை வைத்து கொண்டு அறிமுக படலத்தை ஆரம்பித்தான். என் பெயர் மனு. நான் ஒரு உதவி இயக்குனர். எதிர்பாராமல் உங்கள் குரலை வானொலியில் கேட்டேன். அருமைங்க, என்னம்மா பேசுகிறீங்க? நாக்கில் தமிழ் விளையாடுது. இப்படி ஒரு தரமான நிகழ்ச்சி தொகுப்பாளரை நேரில் பார்க்க விரும்பினேன். என் ஆசை நிறைவேறிடுச்சிங்க. குரல் மட்டுமல்ல, நீங்களும் அழகுதான். போதாதா? பெண்களை வீழ்த்தும் பேச்சல்லவா அது? மனு போன பின்பும் அவனது வார்த்தைகள் எதிரொலித்து கொண்டிருந்தன. அவளது அழகை நேரடியாக பாராட்டிய முதல் ஆண்மகன் அவன்தான்.
முதலில் அவளின் குரலுக்கு ரசிகனாக அறிமுகமாகி வேண்டுமென்றே பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி சந்தித்து அவளின் பலவீனங்களை கண்டறிந்தான். தோழனாக வாழ்க்கை முழுவதும் இருப்பேன் என நம்பிக்கையூட்டி சற்றும் எதிர்பாராத தருணத்தில் காதலை சொல்லிவிட்டான். அவளின் கவிதைகளில் உருகி போனான். பெரிய இயக்குனராவதே லட்சியம் என்றான். கவித்துவமாக பேசினான். தான் இயக்கப் போகும் திரைப்படத்தில் அவளை திரைப்பட பாடல் ஆசிரியராக அறிமுகப்படுத்துவதாக உறுதியளித்தான். வைரமுத்துக்கு பிறகு உன் கவிதைகளில்தான் ஜானகி அந்த உத்வேகம் இருக்கு. நீ வேணா பாரேன். அடுத்த 5 வருஷத்துல மிகப்பெரிய பாடல் ஆசிரியரையா நீ இருக்க போற. உன்னை உயரத்தில் ஏற்ற போற ஏனியா நான் இருப்பேன். அப்போது ஜானகிக்கு தெரியவில்லை தன் வாழ்க்கையை அதல பாதாளத்தில் தள்ளப்போகும் கயவன் இவன்தான் என்று. வேண்டுமென்றே அவள் மறுத்தும் கேளாமல் மயிலாப்பூரில் தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்று தங்கைகளிடம் அறிமுகம் செய்தான். தினமும் விரும்பி கேட்பீங்களே கவியறிவி நிகழ்ச்சி, அதை தொகுத்து வழங்குறவங்க இவங்க தான். பெரிய எழுத்தாளர், பேச்சாளர், எதிர்கால பாடலாசிரியரும் கூட. அநேகமாக நமக்கு சொந்தமாக மாற வாய்ப்பு இருக்குது. கடைக்கண்ணால் அவளை பார்த்தபடி சொல்ல வெட்கப்பட்டு தலைகுனிந்தாள் அவள். அப்பா அம்மா 2 பேரும் இல்லை. அண்ணன் கல்யாணமாகி தனியாக போயிட்டாரு. நானும் அப்படி இருக்க முடியுமா? சுயநலத்தோடு வாழ்கிறது எனக்கு பிடிக்காது. தங்கச்சிங்களை நல்ல இடத்துல கரையேற்றணும். அக்கா தன் கணவரோட பிரசைவகத்தில் இருக்காங்க. அப்பப்போ வந்து பார்த்துப்பாங்க. என்னவோ எனக்கு எங்கள் அம்மா இடத்துல நீ இருக்கிற மாதிரி தோணுது ஜானகி. எனக்கு பக்கப்பலமாக இருப்பியா? என்னை விட்டு போக மாட்டியே? அவனது பேச்சில் நெகிழ்ந்து போக கைப்பிடித்து சத்தியம் செய்தாள். வாழ்வோ தாழ்வோ இந்த ஜென்மத்தில் இனி என் வாழ்க்கை உங்களோடு தான். நம்ம கடமைகளை சேர்ந்து நிறைவேற்றுவோம் மனு. தெரியாமல் கொடுத்த வாக்குறுதி ஜானகியின் எதிர்காலத்தையே சீர்குலைத்து விட்டது. எத்தனை படித்திருந்தும் அறிவிருந்தும் என்ன பயன்? நீதான் என் வாழ்வின் எதிர்காலம் என ஒரு ஆண் நெகிழ்ச்சியோடு சொல்லுகையில் சிந்திக்கும் திறனற்று போய்விடுகின்றன பெண்கள். இதற்கு ஜானகியும் விதிவிலக்கா என்ன? தங்கையோ அக்காவோ இல்லாத காரணத்தினால் ஜானகிக்கு தன் சந்தோஷத்தையோ துக்கத்தையோ பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பே கிடைத்ததில்லை. சிறு வயதிலிருந்தே அம்மாவால் கண்டிப்பாக வளர்க்கப்பட்டவள். அப்பாவிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட முடியுமா? தோழிகளிடம் அளவுக்கு மீறி பழகுவதற்கு லக்ஷ்மி தடை போட்டிருந்தாள். ஃப்ரெண்டோ கத்திரிக்காயோ எல்லாம் வெளியில் பழகினா போதும். வீட்டுக்கு தேவையில்லாமல் கூட்டிகிட்டு வந்து கொட்டமடிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். சொந்தத்திலும் அவள் வயதொத்த பெண்கள் ஜானகியிடம் நெருங்கி பழக மாட்டார்கள். அவர்களின் எண்ண ஓட்டங்களும் சிந்தனைகளும் வேறு. இதாண்டி சந்திரமுகி புடவை. அட இந்த சுடிதாரை பாரேன். டிவி சீரியல்லாம் அந்த மகா போட்டுட்டு வந்தாளே, சித்தி வடுமாங்க ஊறுகா போட கற்றுக் கொடுங்களேன். பரோட்டா சாப்பிட்டா இருக்கணும். எவ்வளவு நேரம் மாவு ஊறணும் என்று லக்ஷ்மியிடம் ஐயங்களை கேட்டு தெளிவுபடுத்தி கொள்வார்கள். லக்ஷ்மி முகமெல்லாம் மலர பக்கத்தில் உட்கார வைத்து சொல்லி தருவாள். ஒரு நாளாவது தன் பெண் கேட்க மாட்டாளா என ஏங்குவாள் லக்ஷ்மி. ஜானகிக்கு அதிலெல்லாம் பெரிய அளவில் ஈடுபாடு இருந்ததில்லை. சதீஷுக்கும் அவளுக்கும் என்றுமே ஒத்துப்போனதில்லை. அவனுக்கு வெளியேதான் ஒட்டுதல். யாருடனும் அதிகம் பழகாமல் இருந்த ஜானகி மனோவின் ஜால வார்த்தைகளை அப்படியே நம்பினாள். மனோ குறித்து யாரிடமும் அபிப்பிராயம் கேட்கவும் நினைக்கவில்லை. இந்த சூழ்நிலையில்தான் லக்ஷ்மி ஜானகியின் கல்யாண பேச்சை எடுத்தாள். அவளின் கடைசி தம்பி குமரேசன் ஆசிரியர் பணியில் இருந்தான். அவனுக்கே பெண்ணை கட்டி கொடுக்க வேண்டுமென ஒத்தை காலில் நின்றாள். பெண்ணை கொடுப்பதில் அக்கா தங்கைகளுக்குள் போட்டியே ஏற்பட்டிருந்தது. குமரேசனுக்கு ஜானகி மிகவும் பிடிக்கும். அவரிடம் நேரில் சொல்ல வெட்கம். அக்காவை தூபம் போட்டு கொண்டிருந்தான். படித்தவன், நிரந்தர பணியில் உள்ளவன். அதோடு சொந்தம் வேறு. சீர்வரிசை பிரச்சனையும் எழாது. எப்படியாவது நினைத்ததை நிறைவேற்றி விட வேண்டுமென திட்டம் போட்டாள் லக்ஷ்மி. உங்களுக்கும் முடியல, வயசாகிட்டே வருது. இன்னும் வயசுக்கு அந்த பெண்ணை வீட்டில் வச்சிட்டு இருக்கிறது இவ்வளவு நல்லதல்ல. இப்போவே 4 பேர் பார்க்குறப்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. குமரேசன் ஜானகியை மனசார விரும்புகிறான். நல்லா பார்த்துப்பான். கவர்மெண்ட் வேலை, நிம்மதியாக காலம் தள்ளலாம். சதீஷ் சின்ன பையன், அவனுக்கும் ஆதரவாக இருப்பான். வெளியிடம் பார்த்தா உங்கள் பொண்ணுக்கும் படித்த படிப்புக்கு ஏகப்பட்ட சீர்வரிசை செய்யணும். அப்போ தான் நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான். வழிய வர சம்மதத்தை நழுவ விடக்கூடாது. சரின்னு சொன்னீங்கன்னா நான் மேற்கொண்டு ஆக வேண்டியதை பார்த்துக்கிறேன். ஆனந்தம் பெண்ணிடம் நேரடியாக விருப்பத்தை கேட்டார். அவருக்கு சுற்றி வலித்ததெல்லாம் பேச தெரியவில்லை. குமரேசன் உன்னை விரும்புகிறான். நல்ல பையன். நான் பார்க்க வளர்ந்தவன். எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. உன் கல்யாணத்தை முடிச்சிட்டா எனக்கும் கடமை முடிஞ்ச திருப்தி இருக்கும். அப்பா கேட்க சட்டுன்னு சொல்லிவிட்டாள் ஜானகி. குமரேசன் மாமா நல்லவர் தான். ஆனால் சொந்தத்தில் திருமணம் பண்ணிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லைப்பா. நானே உங்ககிட்ட சொல்லணும் இருந்தேன். உங்கள் பொண்ணு தப்பு பண்ண மாட்டான்னு நினச்சா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. மனோன்னு ஒருத்தரை மனதார விரும்புகிறேன். இன்றைக்கி சாயந்தரம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன். பேசி பாருங்கள். பிடிச்சிருந்தால் சேர்த்து வச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் சொல்கிறதா நான் கேட்குறேன்.
ஆனந்தத்துக்கு முதலில் அதிர்ச்சி தான். ஆனாலும் சமாளித்தபடி சொன்னார். ஜானகி, உனக்கு அதிகப்படியான செல்லத்தை கொடுத்து கெடுத்துட்டேன்னு உங்கள் அம்மா சொல்லுவா. அது உண்மையாயிடுமோன்னு பயமாக இருக்குது. இருந்தாலும் படித்த பொண்ணு தப்பான முடிவை எடுத்திருக்க மாட்டேன்னு நம்புகிறேன். வர சொல்லு, பேசி பார்க்குறேன். உங்கள் அம்மாவை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, ஆகிறதாகட்டும், எதையும் சமாளித்து தானே ஆகணும். அன்று மாலையே ஜானகி மனோவை வரவழைத்தாள். லக்ஷ்மிக்கு இதில் துளியும் விருப்பமில்லை என அவளது முகபாவமே சொல்லியது. ஆனந்தத்திடம் புலம்பி தீர்த்து விட்டாள். இப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு அப்போவே சொன்னேன். அவள் இஷ்டத்துக்கு ஆடாதீங்கன்னு. இப்போ எவனையும் இழுத்துண்டு வந்து நிற்கிறா. எதையெல்லாம் அனுபவிக்கணும் என் தலையில் எழுதியிருக்கோ அதையெல்லாம் அனுபவிச்சு தானே தீரணும். நடக்கட்டும். ஜானகியின் அப்பா ஆடித்தான் போயிருந்தார். இதுவரை அவர் குடும்பத்தில் காதல் கத்திரிக்காய் என எதுவும் உழைத்ததில்லை. சொந்த பந்தத்தில் காதல் கல்யாணம் எதுவும் நடந்ததில்லை. இருந்தாலும் தான் முரண்டு பிடித்தால் வேறு அசம்பாவிதம் நடந்து விடுமோ என்ற பயத்தில்தான் மனோவை அழைத்து வர ஒப்புதல் கொடுத்தார். மனோ வீட்டுக்குள் நுழைந்ததும் லட்சுமி முகத்தை திருப்பிக் கொண்டாள். வாங்க என பொதுவாக அழைத்தார். ஆனந்தை கண்டதும் கைகூப்பி வணங்கியவன் தடலென அவர் காலில் விழுந்தான். தம்பி, என்னப்பா அது? கூச்சப்பட்டார் ஆனந்தம். இறந்து போன எங்கள் அப்பாவை நேரில் பார்த்த மாதிரி இருக்குங்க. என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லாரு தம்பி, நெகிழ்ச்சியோடு சொன்னார். உள்ளுக்குள்ள அவன் மேல் மதிப்பு உயர்ந்தது. எனக்குன்னு சொல்லிக்கிற மாதிரி சொந்த பந்தம் பெருசாக எதுவும் இல்லை. அக்கா ஒருத்தி இருக்கா புரசைவாக்கத்தில். கூப்பிட்டா நல்லது கெட்டத்துக்கு வருவா. 2 தங்கச்சிங்க என் பொறுப்பில் இருக்காங்க. பேருக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. குடும்பத்தை விட்டே ஒதுங்கிட்டாரு. கிடைச்ச எல்லா வேலையும் செய்வேன். குடும்பத்துக்காக ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் உழைக்கிறேன். என் கடமைகளை நிறைவேற்றுற வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஜானகியை பார்த்ததும் முடிவு மாறிடுச்சு. பெருசாக சொத்து எதுவும் இல்லைங்க. நானும் 2 பெண்களை கரையேற்ற வேண்டிய நிலைமையில் இருக்கிறவன். பொண்ணை பெற்றவங்களோட மனசும் வேதனையும் எனக்கு தெரியும். பொட்டு தங்கம் போட வேண்டாம். ஜானகியோட மனசே சொக்க தங்கம்தான். என் பொண்டாட்டிக்கு நான் சம்பாதிச்சு நகை போடுவேன். நிச்சயமாக சொல்கிறேன். உங்களுக்கும் மேலே ஜானகியை சந்தோஷமும் வச்சுப்பேன். இன்னும் 2 வருஷம் எல்லா பொறுப்பும் முடிஞ்சதும் ஜானகியை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எப்படி பேசினால் விழுவாரோ அப்படி பேசி கவிழ்த்து விட்டான். லக்ஷ்மியும் பார்த்ததும் கையெடுத்து கும்பிட்டான். மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. உங்களை பார்த்தது மனசுக்கு நிறைவாக இருக்குது. என் தங்கைங்க திருமணத்தை நீங்கள் தான் முன்னாடி நின்று நடத்தணும். இனிமே இது நம்ம குடும்பம்னு நினைக்கிறேன். நீங்கள் கலந்து பேசி நல்ல முடிவா சொல்லுங்கள். நான் காத்துட்ருக்கேன். ஆனந்தம் குளிர்ந்து போனார். இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனா? குரலில் பணிவும் முகத்தில் சாந்தமும் அவரை வெகுவாகவே கவர்ந்து விட்டன. என் வளர்ப்பு வீண் போகவில்லை. ஜானகி நல்லவனை தான் துணையாக தேர்ந்தெடுத்திருக்கிறாள். அவருக்குள் நம்பிக்கை துளிர்விட்டது. லக்ஷ்மியையும் சமாதானப்படுத்தினார். ஒரே பொண்ணு, அவள் சந்தோஷம்தான் நமக்கு முக்கியம். அவள் விருப்பப்படியே கல்யாணம் நடக்கட்டும். வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணி வச்சு காலம் முழுக்க 2 பேரும் மன வருத்தத்தோடு வாழ வேண்டாம். ஜானகியை கூப்பிட்டு, தம்பியை அக்காவை கூட்டிகிட்டு வர சொல்லுமா, பேசி முடிவு பண்ண வேண்டியிருக்கு என்றார். 10 நாள் கழித்து அக்காவோடு வீட்டுக்கு வந்தவனிடம் வேண்டுகோள் வைத்தார். என்னால் 2 வருஷம் காத்திருக்க முடியாது தம்பி. கடமை இருக்கட்டும். காலகாலத்தில் நடக்க வேண்டியது நடக்கட்டும். அப்புறம் நீங்கள் 2 பேருமா சேர்ந்து பொறுப்புகளை நிறைவேற்றுங்க. பொண்ணு விருப்பத்துக்காக இறங்கி வந்திருக்கேன். காலம் முழுக்க நம்பிக்கை காப்பாற்றுங்க. ஆனந்தம் சொல்ல தலையை ஆட்டினான் மனோ. மனோவின் அக்கா சாமர்த்தியசாலி. அவன் எதுவும் வேணான்னு சொன்னாலும் நீங்கள் செய்யாமலா இருக்க போகிறீங்க. ஒரே பொண்ணு. கல்யாணத்தப்போ கழுத்தும் காதும் நிறைஞ்சிருக்க வேண்டாமா? கல்யாணத்துக்கு அவன் சார்பில் நிறைய பெரிய மனுஷங்க வருவாங்க. சின்னதாக மண்டபம் பார்த்துடாதீங்க. சீர்வரிசையெல்லாம் நிறைவாக செஞ்சுடுங்க. எங்கள் அம்மா உயிரோடு இருந்திருந்தால் நான் ஏன் இதெல்லாம் கேட்க போகிறேன்? எங்கள் மாமியார் வீட்டில் காண்பிக்கணும். எனக்கும் அவருக்கும் பெருசாக கரை போட்ட பட்டு புடவை பட்டு வேஷ்டி எடுத்துடுங்க. கல்யாண பட்சணமெல்லாம் 500 எண்ணிக்கையில் இருக்கட்டும். மாப்பிள்ளைக்கு 4 பவுனில் செயினும் 1 பவுனில் மோதிரமும் போட்டுருங்க. சபையில் கௌரவமாக இருக்கும். நான் இதெல்லாம் கேட்டேன்னு மனோக்கிட்ட சொல்லிடாதீங்க. ரொம்ப கோவப்படுவான். செய்ய வேண்டிய முறையை சொல்கிறேன். செய்கிறதும் செய்யாதும் உங்கள் இஷ்டம். நாளைக்கே பெரிய ஆளாயிட்டா உங்கள் பொண்ணு தானே எல்லாத்தையும் அனுபவிக்க போகிறா. வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல் நைஸாக பேசி கறக்க வேண்டியதை கறந்து விட்டாள். வீட்டில் இருக்கிற பீரோ கட்டில் என் தங்கச்சிகளுக்கு. நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு தனியாக பீரோ கட்டில் வாங்கி கொடுத்துடுங்க. அப்படியே பொண்ணு கஷ்டப்படாமல் இருக்க என்னென்ன தேவையோ அத்தனையும் வாங்கிடுங்க. ஆனந்தம் அனைத்தையும் செய்தார். பொண்ணுக்காக விரும்பி செய்தார். கை நீட்டி கடன் வாங்கி தகுதிக்கு மீறி செய்தார். மளமளவென்று திருமண வேலைகள் நடைபெற்றன. திருமணத்துக்கு முன்பே தன் உண்மையான குணத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தான் மனோ. ஜானகித்தான் மூளை பிசங்கி போயிருந்ததே. கண்டுபிடிக்க தெரியவில்லை. சின்னவன் மோனிக்கு வைரஸ் ஃபீவர். தனியார் மருத்துவமனையில் சேர்த்துருக்கேன். வரவேண்டிய பணம் கைக்கு வரலை. கேட்க தயக்கமாக இருக்குது. ஆனாலும் வேறு வழி தெரியல.
10,000 இருந்தால் கொடு ஜானகி. என்னடா கல்யாண நேரத்தில் பணம் கேட்குறானே, தப்பாக நினைக்காத. ஒரு வாரத்தில் 50,000 செக் வந்துடும், வந்ததும் எடுத்து கொடுத்துட்றேன். உங்கள் வீட்டில் தெரிய வேண்டாம். அதுக்கு என்னங்க, தங்கச்சி கவனிங்க. வீட்டுக்கு தெரியாமல் பணம் புரட்டி கொடுத்தாள். அந்த 10,000 திருமணம் முடிந்தும் வரவில்லை. அதுதான் மனோவின் விளையாடலின் தொடக்கமென பின்னாளில் ஜானகி தெரிந்து கொண்டாள். ஒரு சுபயோக சுபதினத்தில் 10 பைசா செலவில்லாமல் மனோ ஜானகியின் கழுத்தில் தாலி கட்டி மனைவியாக்கி கொண்டான். திருமணத்திற்கு மனோவின் அண்ணனும் அண்ணியும் வந்திருந்தனர். மணமகள் அறையில் அவளை தனியாக சந்தித்தாள் அன்னிக்காரி. பிடுங்கி தின்ற குடும்பம், ஏமாந்தா ஆளையே வித்துடுவாங்க. கூட பிறந்த 3ம் ராட்சசிங்க. நான் தப்பிச்சிட்டேன். எதுக்கு நீ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்க. படித்த பொண்ணுன்னு சொன்னாங்க, அவசரப்பட்டுட்டியே. முடிஞ்சா மனோவை மாற்றப்பாரு. நான் ஏதாவது சொன்னேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், பிழுபிழுன்னு பிடிச்சிப்பாங்க. பார்த்து நடந்துக்க. ஏதோ உன்னை பார்த்ததும் சொல்லணும்னு தோணுச்சு. மெல்லிய குரலில் எச்சரித்து விட்டு சென்றாள். அப்போது அவளின் மீது கோபப்பட்டாள் ஜானகி. சுயநலமாக புருஷனை கூட்டிகிட்டு தனியாக போனதும் இல்லாமல் இப்படி விஷத்தை கொட்டிட்டு போகிறாளே. மனு அவங்க அண்ணியை பற்றி சொன்னதெல்லாம் உண்மைதான். தன் மனதை சமாதானப்படுத்தி கொண்டாள். நடக்கப் போகும் விபரீதத்தை அறியாமல். தன் சுய விளம்பரத்துக்காக திரையுலகிலிருந்து சிலரை வரவழைத்து பெரிய ஆளாக காட்டிக்கொண்டான். ஆடம்பரமான திருமணத்தில் உறவுகளும் அசந்துதான் போனார்கள். திருமண நெருக்கத்தில் தன் தம்பிக்கு ஸ்கூட்டர் வாங்கி தந்தே ஆகுமென்ற அடம் பிடித்தாள் அவளின் தங்கை. எவ்வளவு முயன்றும் ஆனந்தத்தால் அவ்வளவு பணத்தை புரட்ட முடியவில்லை. இப்போ முடியாது, பின்னாடி பார்க்கலாம் என சொன்னதும் முகத்தை திருப்பி கொண்டாள். திருமணத்தின் போது அவளின் பேச்சில் வித்தியாசம் தெரிந்தது. எங்கள் வீட்டு வழக்கப்படி மாப்பிள்ளை வீட்டில் தான் சாந்தி முகூர்த்தம் நடத்தணும். அதனால் பொண்ணையும் மாப்பிள்ளையும் அனுப்பி வச்சுடுங்க. பின்னாடி நல்ல நாள் பார்த்து உங்கள் வீட்டுக்கு வந்துடட்டும். பிடிவாதமாய் அழைத்து போனால் மறுத்து பேச முடியாமல் அனுப்பி வைத்தார் ஜானகியின் பெற்றோர். தங்கைகள் மோனியும் அபியும் மூஞ்சை தூக்கி வைத்து கொண்டு உள்ளே சென்று விட்டன. திருமணத்தில் இவர்களை யாருமே கண்டு கொள்ளவில்லையாம். பெயருக்கு ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்து சென்றாள் திலகா. மயக்கத்தோடும் தயக்கத்தோடும் 2 நாட்கள் கடந்தன. திருமணமாகிய 3வது நாள் மனோவின் கழுத்தில் இருந்த சங்கிலியை காணோம். என்னங்க, கழுத்தில் இருந்த சங்கிலி காணோமே, கழட்டி வச்சிட்டிங்களா? ஜானகி பதறிப்போய் கேட்டாள். இல்லை, அடமானம் வச்சுருக்கேன். 2 மாதமாக வீட்டு வாடகை கட்டலை. 10,000 வாடகை கொடுத்தேன். கல்யாணத்துக்காக சொந்தக்காரங்க வந்து தங்கியிருந்தாங்களே, அதனால் வீட்டு மளிகை சாமான் உபயோகம் கூடிப்போச்சு. 5,000க்கு மளிகை சாமான் வாங்கி போட்டிருக்கேன். கை செலவுக்கு 1000 வச்சுருக்கேன். 1 மாதமாக வேலைக்கு போகலை. போனதும் சம்பளம் வாங்கி திருப்பிடலாம். ஆம்பளை தானே, கழுத்தில் நகை இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன? அலட்சியமாய் தெரித்து விழுந்தன வார்த்தைகள். அடுத்த 2 நாட்களின் மோதிரமும் காணாமல் போனது. அதற்கு பிறகு செயினையும் மோதிரத்தையும் ஜானகி பார்க்கும் வாய்ப்பே ஏற்படவில்லை. 2ஐயும் விற்றுவிட்டான் என்ற உண்மையை வெகு நாளைக்கு பிறகு தெரிந்து கொண்டாள். திலகா இடத்தை விட்டு அசராமல் அங்கேயே தங்கிவிட்டாள். அவள் புருஷன்தான் அவ்வப்போது வந்து போனான். தங்கைகள் மோனி அபி அவளை கடுகளவுக்கும் மதிக்கவில்லை. இந்த ரூம் பக்கம் தேவையில்லாமல் வராதிங்க, எங்களுக்கு யாரோடையும் பழக பிடிக்காது. உன் சமையல் தங்கச்சிங்க சாப்பிட மாட்டாங்க. நீ யாருக்கு சமைக்க வேண்டாம். உன் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். அனாவசியமாக வெளியில் போகாத. தேவையில்லாமல் யாரோடையும் பேசக்கூடாது. தம்பிக்கு பிடிக்காது. உத்தரவுகளை அடுக்கிக் கொண்டே போனாள் திலகா. தானே தேடிக்கொண்ட வினையாயிற்றே. வெளியே சொல்ல முடியாமல் தவித்தாள் ஜானகி. 1 வார திருமண விடுமுறை இடைவெளிக்கு பின் வானொலி நிலையம் சென்றவளுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அவளது இடத்திற்கு வேறொருவரை தேர்வு செய்து விட்டிருந்தனர். முன் அறிவிப்பின்றி வேலையிலிருந்து நீக்கியதற்கான காரணம் அப்போது தெரியவில்லை. அதுவும் மனோவின் சதிதான் என பின்னாளில் தெரிந்தது. கல்யாணம் ஆனப்புறம் அந்த இடத்துல தொடர்ந்து வேலைக்கு போகிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. தேவையில்லாமல் நிறைய ஃபோன் கால்ஸ் வருது. அக்காவுக்கு இதெல்லாம் பிடிக்காது. நீ வேலைக்கு போய் தான் ஆகணும்னு டீச்சர் வேலைக்கு போ. இந்த வேலை தானே இருவரையும் இணைத்தது, இப்போது கசக்கிறதா? கேட்க நினைத்து உள்ளுக்குள்ளேயே அடக்கி கொண்டாள். வேலையை விடவும் திருமண பந்தம் முக்கியமல்லவா? அவளுக்கு என்னவோ திலகா துர்போதனை தான் மனோவை ஆட்டுவிக்கிறது என்று தோன்றியது. முன்னைப்போல் மனோ கலகலப்பாக பேசுவதும் இல்லை. அதனால் ஜானகி தயங்கியபடியே கேட்டாள். அது சரி மனோ, உங்கள் அக்கா எப்போ அவங்க வீட்டுக்கு போவாங்க? அவங்க கொடுக்குற தைரியத்தில் உங்கள் தங்கச்சிங்கனை மதிக்கிறதே இல்லை. இந்த வீட்டில் என்னையும் ஒருத்தையாக நடத்தாமல் தள்ளி வைக்கிறாங்க. அது பற்றி உனக்கு என்ன? வீட்டுக்கு பெரியவங்கன்னு இருந்துட்டு போகிறாங்க. அதில் உனக்கு என்ன கஷ்டம்? தங்கச்சி விவரம் தெரியாத சின்ன பசங்க, கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பாங்க. நீ தான் அவங்களை அனுசரித்து நடந்துக்கணும். ஒத்தையாக வளர்ந்ததால் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்க தெரியல. புகுந்த வீட்டில் உடனடியாக ஒட்டிட முடியாது. அதுக்கெல்லாம் பக்குவமாக நடந்துக்கணும். முதல்ல கலந்து வாழ பழகு. அவளையே குற்றம் சாட்டினான். அவன் சொன்னது போல் அவர்கள் இருவரும் சின்ன குழந்தைகள் அல்ல, பருவமடைந்த மங்கையர்தான்.
அபிக்கு 21 வயது, மோனிக்கு 19. ஜானகி வெளியே செல்லும் நேரத்தில் அவளது பொருட்களை எடுத்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் நடிப்பார். கண்டுபிடித்து விட்டாலோ அழுது மாய்மாலம் பண்ணி அண்ணனிடம் கோல் மூட்டி விடுவார். பாருங்கண்ணா, ஆசைப்பட்டு இந்த வாட்சை கையில் கொஞ்சம் நேரம் கட்டிகிட்டு இருந்தேன். மறந்து என் அலமாரியில் வச்சுட்டேன். அதுக்கு போய் திருடின்னு சொல்கிறாங்க. அபி கண்ணை கசக்குவாள். இதை பாரு, உன் பொருளை யாரும் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சா பீரோவில் வச்சு பூட்டு. தங்கச்சிகளை கேவலமாக பேசினா நடக்கிறதே வேற. கோபத்தில் எகிறினான். மனோவின் சுயரூபம் நாளுக்கு நாள் வெளிவந்தது. இஷ்டம் இருந்தால் வேலைக்கு போவான், இல்லையெனில் அறையில் உட்கார்ந்து சிகரெட்டுகளை ஊதி தள்ளுவான். சில நாள் வீட்டுக்கு வரும்போது மதுவின் நெடிவேறு. எல்லாமே புதியதாக இருந்தது ஜானகிக்கு. கொஞ்ச நாளைக்கு அவள் அம்மா வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம் என தடுத்து வைத்திருந்தாள் திலகா. அவள் வீட்டாரிடம் பேசினாலும் ஒட்டு கேட்டாள். ஆசையாய் புது மனைவியை கொஞ்சவும் இல்லை, வெளியே அழைத்து செல்லவும் இல்லை. மனோவின் போக்கே புரிபடவில்லை. அவளுக்கு வந்த நாளிலிருந்தே பார்க்கிறாள். அவளும் சமையலறையில் அவர்கள் அவளை உள்ளே விடுவதே இல்லை. அவள் வீட்டினர் கொண்டு வந்து விட்ட அன்று வடை பாயாசத்துடன் சாப்பிட்டதுதான். மறுநாளிலிருந்து எலுமிச்சை சோறு, புளிசோறு, தயிர் சோறு அல்லது ரசம், இதுதான் சமையலறையில் இருக்கும். தொட்டுக்கொள்ள ஊறுகாய் தட்டில் வைத்திருப்பார்கள். காலை டிஃபன் எல்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு மட்டும் காஃபி கலந்துக்குங்க, எங்களுக்கு நீங்கள் போகிற காஃபி பிடிக்கல, மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிவிட அவள் அனைவருக்கும் காஃபி கலப்பதை நிறுத்திவிட்டாள். காலையில் மனோவுக்கும் அவளுக்கும் காஃபி போட்டு எடுத்து வருவாள். மற்றவர்கள் விருப்பப்பட்ட நேரத்தில் எழுந்து காஃபி குடிப்பார்கள். அதை குடித்த பின் மதிய சாப்பாட்டுக்குத்தான் அவள் சமையலறை பக்கம் நுழைய முடியும். அம்மா கூடுதலாக 2 இட்லி தட்டில் போட்டு சாப்பிடு என்று கெஞ்சும்போது, போமா, உனக்கு வேறு வேலையே இல்லை, இப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தால் நான் போதமாட்ட ஆயிடுவேன் என கேலி செய்வாள். ஆனால் இன்றோ 2 இட்லி கிடைக்காதா என ஏங்குகிறாள். அவர்கள் அறையில் விதவிதமான சிறு தீனிகளை நொறுக்கி தின்பார்கள். அவள் சத்தத்தை கேட்டு திருப்தி அடைய வேண்டியதுதான். தனியே கடைக்கு போக அவளுக்கு அனுமதி இல்லை. மனோ அரிதாக ஏதாவது தின்பண்டம் வாங்கி வந்தாலும் தங்கைகள் ஓடி வந்து பிடுங்கிக் கொள்வார். வேலை விட்டு நின்ற பிறகு அவளால் வெளியேயும் அடிக்கடி செல்ல முடியவில்லை. வீட்டிலிருந்து ஃபோன் வரும்போதெல்லாம் அவள் நன்றாக இருப்பதாகவே பொய் சொல்லி கொண்டிருந்தாள். ஏற்கனவே இருதயம் பலவீனமான அப்பாவையோ மென்மையான அம்மாவையோ கலங்க வைக்க அவள் விரும்பவில்லை. மனோவை திருத்தி புதிய வாழ்க்கைக்கு அடித்தளமிடும் வரை அவள் பிறந்த வீட்டுக்கு போகக்கூடாது என உறுதி பூண்டிருந்தாள். புதிய வேலைக்கு வெகுவாய் முயற்சித்தாள். வீட்டிலேயே இருந்தால் பைத்தியம் பிடித்துவிடும் போல இருந்தது. இணைய வழி தேடலை தொடர்ந்தால் முயற்சிக்கு பலன் கிடைத்தது. அடுத்து வந்த சில நாட்களில் அவளுக்கு அருகில் இருந்த பள்ளியில் ஆசிரியர் வேலை கிடைத்தது. வேலைக்கு மறுபடியும் செல்ல ஆரம்பித்தது மனதிற்கு இதமாக இருந்தது. புதிய சூழல், புதிய அனுபவம் அவள் கவலைகளை மறக்க கற்றுக் கொடுத்தது. ஆசிரியர் பணி சில சவால்களையும் அவள் முன் வைத்தது. சமாளிக்கும் திறம்பட கற்பிக்கவும் பழகி கொண்டாள். பள்ளியின் முதல்வர் அவளிடம் அன்பாக பழகினார். அவளுக்கு 10 வரைக்கும் வகுப்புகள் ஒதுக்கப்பட்டிருந்தனர். அவளால் முடிந்தவரை சிறப்பாகவும் எளிமையாகவும் கனிவாகவும் பாடங்களை நடத்தினாள். அதனால் மாணவர்கள் மத்தியில் நல்ல பெயர் கிடைத்தது. அவளின் பேச்சு திறமை மாணவியரை கவர்ந்தெழுக்க பெரிதும் உதவியது. உள்ளார்ந்த மகிழுடன் பணியாற்றினாள். மனோவின் நிலையில் மாற்றமில்லை. உதவி இயக்குனர் வேலையையும் உதறிவிட்டிருந்தான். தொலைபேசியில் யாரிடமோ பேசும்போது ஜானகியின் காதில் விழுந்தது, அவ்வளவுதான். அவளை மதித்து சொல்லும் நிலையில் மனோ இல்லை. டிப்டாப்பாக உடையணிந்து வெளியே செல்வதும் வரும்போது மது அருந்திவிட்டு வருவதும் வாடிக்கையாகி விட்டிருந்தது. ஸ்கூட்டர் வாங்கி தரும் வரை மாமனார் வீட்டு பக்கம் சென்று விடாதே என தூபம் போட்டிருந்தாள் திலகா. என்னம்மா ஒரே பொண்ணு, அள்ளி அள்ளி தருவாருன்னு சொன்ன, கேவலம் ஸ்கூட்டருக்கு வழியில்ல. அவள் அப்பனுக்கு நம்ம கேட்டது ஞாபகம் இருக்கான்னு கூட தெரியல. கேட்டது வர வரைக்கும் அந்த பக்கம் தலை வச்சு படுக்காதே. அம்மாவும் அப்பாவும் நேரில் வந்து ஒரு நாள் மனோவை பார்த்தனர். அவளின் பொலிவிழுந்த முகமும் மெலிந்த தேகமும் சொல்ல முடியாத கதைகளை சொல்லின. வாய்விட்டு கேட்க முடியாத சூழ்நிலை அங்கு நிலவியது. எதையும் சொல்ல முடியாத நிலையில் மனோ இருந்தாள். ஏம்மா, மாப்பிள்ளை கூட்டிக்கிட்டு வீட்டு பக்கம் வரக்கூடாதா? கல்யாணமாகி அந்த பக்கம் வரவே இல்லையே, அப்பா பரிவோடு கேட்டார். அவனுக்கு அங்கெல்லாம் வரத்துக்கு ஏது நேரம்? உங்கள் பொண்ணு தான் வேலைக்கு போயிட்டு பொழுது சாஞ்சு தானே வரா. ஆடிக்கு அனுப்புகிற வழக்கமெல்லாம் எங்களுக்கு இல்லை. சீர்வரிசை மட்டும் வச்சுட்டு போங்க, பதில் சொன்னாள் திலகா. 3ஆம் மாதம் தாலி பிரித்து கோர்க்க வேண்டாமா? தயங்கி கேட்டாள் லட்சுமி. அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் சரடு வாங்கி கொடுத்துடுங்க, நாங்களே நல்ல நாளாக பார்த்து கோத்துக்கிறோம். திலகா வெடுக்கென பேச மனோ சமாளித்தாள். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா, அவருக்கு வேலை ஜாஸ்திப்பா. வந்ததும் கேட்டுட்டு நானே சொல்கிறேன். வந்தவர்கள் வருத்தத்தோடு செல்ல கொண்டு வந்த பலகாரங்களை அள்ளி சென்றாள் திலகா. மாமா வந்தாராமே, ஏதாச்சும் பணம் கொடுத்தாரா? ஜானகியிடம் கேட்டான் மனோ கூச்சம் இல்லாமல். இல்லையே, எதுக்கு பணம் கொடுக்கணும்? புரியாமல் கேட்டாள். பொண்ணு வாழத்தான், முறுக்கும் லட்டு ஆருக்கு வேணும்? அவனவன் பொண்ணை கல்யாணம் பண்ணி
கார் ஸ்கூட்டர் வாங்கி தரான். பிச்சைக்காரை மாதிரி வெறுங்கையை வீசிட்டு வந்துட்டு போயிருக்கான் பார். நல்ல குடும்பத்தில் பொண்ணு எடுத்தேன். எல்லாம் என் தலையெழுத்து. அதிர்ந்து போனாள். எங்கள் அப்பாவே மரியாதையாக பேசுங்க. எங்கள் அப்பாவை இப்படி தான் பேசுவேன். இஷ்டமில்லைன்னா போயிட்டே இரு. வாயை மூடிக்கொண்டாள் ஜானகி. கதவுக்கு வெளியே ஒட்டி கேட்கும் கும்பல் அமர்ந்திருக்கிறது. சண்டை முற்றினால் பெரிய பிரச்சனையாகிவிடும். நயமாக பேசி பார்த்தால் என்ன என்று முடிவெடுத்தாள். உங்களை நம்பி தான் வந்திருக்கேன் மனோ. நீங்களே எனக்கு மரியாதை தரலன்னா எப்படி மற்றவங்க மதிப்பாங்க? மகாராணிக்கு எப்படி மரியாதை தரணும்னு எங்களுக்கு தெரியலை. சொல்லிக் கொடுங்க டீச்சர். குத்தலாக பேசினான். நான் ஏமாந்துட்டேன்னு தோணுது. இனி என்ன பண்ணுவேன்? முதன்முறையாக கதறி அழுதாள் ஜானகி. இந்த ஒப்பாரி வைக்கிற வேலையெல்லாம் இங்கே வேண்டாம். என்ன ஏமாற்றிட்டாங்க? உங்கள் அப்பா 100 பவுன் போட்டு 10 லட்சம் கையில் கொடுத்து நான் தூக்கிட்டு ஓடிட்ட மாதிரி பேசுகிறேன். கேவலம். ஸ்கூட்டருக்கு வழி இல்லை. எவனாவது இழிச்சவன் கிடைப்பானான்னு காத்துட்டு தள்ளிட்டான். தருத்துறான். ஒரு படத்தை இயக்கிற வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. உன்னை தொட்ட நேரம் அதுவும் கை கழுவி போச்சு. அதை நம்பியிருந்த வேலையும் விட்டாச்சு. நானே கடுப்பில் இருக்கேன். அழுது கலாட்டா பண்ணின கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவேன். ஜாக்கிரதை எச்சரித்து விட்டு வெளியேறினான். அது என்ன ஆம்பளை எதிர்த்து பேசுறது? என் குடும்பத்தில் இதெல்லாம் பழக்கமில்லை. அவன் ஆம்பளை. வெளியே போயிட்டு வந்தால் என்ன கஷ்டமோ. 4 வார்த்தை கோபமாக பேசினா திருப்பி பதில் கொடுக்குறதா? நல்லா வளர்த்த அவங்க அம்மா. மனோவை மேலும் ஏற்றி விட்டாள் திலகா. மனதளவில் நொறுங்கி போயிருந்தாள் ஜானகி. அவளின் ஆசிரியர் பணி மட்டுமே ஆறுதலை தந்தது. அம்மாவின் மடியில் முகத்தை புதைத்து அழவேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கியது. இல்லை, என் வினையை நானே அனுபவிக்க வேண்டும். வாழ்வோ சாவோ என்னோட போகட்டும். திரும்பி போய் அவர்களின் நிம்மதியையும் கெடுத்துவிடக்கூடாது. தன்னை தானே தேற்றிக்கொண்டாள். கொஞ்சம் கொஞ்சமாக நகைகளை இழந்து கொண்டே இருந்தாள் ஜானகி. தினந்தோறும் ஏதாவது கடன்காரன் வீடு தேடி வருவதும் அவனை மனோ எப்படியோ சமாளிப்பதும் வாடிக்கையாயிற்று. காதிலிருந்த தோடும் கழுத்தில் மெல்லிய சங்கிலியும் தவிர அனைத்தையும் கொடுத்தாயிற்று. சம்பள பணத்தையும் அவனிடத்திலேயே கொடுத்து விட வேண்டும். நல்ல வேளை, பள்ளியில் சிறப்பு வகுப்பு எடுப்பதற்காக கொடுக்கப்படும் கூடுதல் தொகையை அவன் அறியவில்லை. அதைத்தான் சொந்த செலவிற்கு பயன்படுத்தி கொண்டாள். பள்ளி முடிந்ததும் 2 வீடுகளுக்கு நேரில் சென்று டியூஷன் எடுத்தாள். அவள் வயதத்து ஆசிரியர் தோழிகள் பளிச்சென்று தோற்றத்தில் உடை நகைகளோடு உழைவிட அவளோ சோர்வுடனும் கவலையுடனும் எப்போதும் இருந்தாள். கல்யாணமான புது பொண்ணு கலையே இல்லையே. நைட்டில் ஓவர் வேலையோ? இங்கிதம் தெரியாமல் ஒருத்தி பேச மற்றவர்கள் கொள்ளென்று சிரிக்க கசப்பாய் புன்னகைத்தாள் ஜானகி. அவள் யாருடனும் சொந்த விஷயங்களை பரிமாறிக்கொள்ள விரும்பவில்லை. பணியில் தன்னையே கரைத்து கொண்டாள். ஆசிரிய அனுபவம் புதுமையாகவும் இனிமையாகவும் இருந்தது. அதைவிட கள்ளம் கபடமில்லாத பிள்ளைகளிடம் பழகுவது மனதிற்கு மிகவும் பிடித்திருந்தது. இதற்குள் தீபாவளி நெருங்க ஜானகியின் பெற்றோர் மீண்டும் வீட்டிற்கு வந்தனர். தலை தீபாவளி கூட வரலன்னா அக்கம் பக்கம் என்ன நினைப்பாங்க? என்ன வாங்குறதுன்னு தெரியல. 3000 வச்சுருக்கோம். என்ன வேண்டுமோ வாங்கிக்கிங்க. நீட்டிய தட்டை அலட்சியமாக வாங்கி கொண்டான் மனோ. நீங்கள் பேசிகிட்ருங்க, எனக்கு வேலை இருக்குது. வெளியே கிளம்பி விட்டான். அப்பாவின் முகம் மாறிவிட்டது. ஒரே பொண்ணு. தலை தீபாவளிக்கு வரிசை கட்டி வண்டியில் சீர்வருன்னு பார்த்தேன். தட்டில் ஒன்றுமே இல்லையே. ஏதாச்சும் செய்யணும்னு தோணிச்சே. பெரிய விஷயந்தான். வந்தவர்களை உட்காரக்கூட சொல்லாமல் அவமானப்படுத்துவது போல் பேசிவிட்டு சென்றாள் திலகா. மகளுக்காக வாயை திறக்கவில்லை இருவரும். ஏண்டி இப்படி இழைச்சி போயிருக்க? சாப்பிட்றியா இல்லையா? மாப்பிள்ளை நல்லா பார்த்துக்கிறாரா? தலை தீபாவளி கூட வருவாரா மாட்டாரா? அம்மாவின் குரலில் கவலை தெரிந்தது. நல்லா தான் இருக்கேன். அவருக்கு வேலையில் ஏதோ பிரச்சனை, அதான் டென்ஷனாக இருக்கார். எல்லாம் சரியாயிடும். என்னமோ என்கிட்ட மறைக்கிற. எங்ககிட்ட எதையாவது சொன்னதானே தெரியும். அம்மா சந்தேகமாக கேட்க, அதெல்லாம் ஒன்றுமில்லம்மா என மழுப்பினாள் ஜானகி. சரிம்மா, மாப்பிள்ளை கூட்டிக்கிட்டு 3 நாள் முன்னாடியே வந்துடு. அப்பா சொல்ல தலையாட்டினாள் ஜானகி. மாமனார் வீட்டுக்கு செல்லக்கூடாது என்னும் மனோவின் எண்ணத்துக்கு வலுச்சேர்ப்பதை போன்று ஒரு அசம்பாவிதம் நடைபெற்று விட்டது. தீபாவளி நெருக்கத்தில் காலில் லேசாக அடிபட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டான் மனோ. வேலைக்கு லீவு போட்டு மருத்துவமனையிலே இருந்தாள் ஜானகி. அப்பாவும் செய்தி அறிந்து வந்து பார்த்துவிட்டு கையில் 1000 ரூபாயை திணித்தார். கையில் இதாம்மா இருந்துச்சு. மேற்கொண்டு வேணும்னா ஃபோன் பண்ணு, ரெடி பண்ணி தரேன். இருக்கட்டும்பா, நான் பார்த்துக்கிறேன். உன்னை இந்த கோலத்தில் பார்க்கும்போது அவசரப்பட்டுட்டேன்னு தோணுது. ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதுவும் மாறும். நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலை. நல்லது தான் நடக்கும். மகளுக்கு ஆறுதல் கூற பொங்கி வந்த கண்ணீரை அடக்கி கொண்டாள். அப்பாவை வழி அனுப்பிவிட்டு உள்ளே திரும்ப மனோ பக்கத்தில் உட்கார்ந்து உசுப்பேற்றி கொண்டிருந்தாள் திலகா. என்னவோ கல்யாணம் பண்ணிக்கிட்டா தலையெழுத்து மாறுன்னு சொன்னேன். இப்போ இங்கே வந்து உட்கார்ந்துருக்க. அவள் என்ன ராசியோ என்ன நட்சத்திரமோ தெரியல. கைப்பிடிச்ச தோசம் உன்னை பிடிச்சி ஆட்டுது. உன்னை நம்பித்தானே 3 உசுறு இருக்குது. என் புருஷனை கூட சட்டை பண்ணாமல் இங்கே வந்து உட்கார்ந்துட்டுருக்கேன். கடைசியில் இந்த கொடுமையை பார்க்கவா?
வீட்டில் அபியும் மோனியும் பச்சை தண்ணி பல்ல படாமல் உன்னையும் நினச்சி அழுதுட்ருக்காங்க. என்னவோடா எனக்கு அவளை கண்டாலே பிடிக்கல. அவன் மூஞ்சும் முகரையும் பார்த்தாலே பற்றிக்கிட்டு வருது. அதற்குள் ஜானகியை பார்த்ததும் பேச்சை லாவகமாக மாற்றினாள். ஏம்மா, ஆசிரியர் செலவுக்கு என்ன பண்ணுறதா உத்தேசம்? அப்பன்காரம் ஏதாவது கொடுத்துட்டு போனானா, இல்லை கையை விரிச்சிட்டு வந்தானான்னு என்று கேட்டாள். அவள் சூடாக பதிலடி கொடுப்பதற்குள், விடுக்கா, எல்லாம் அவள் பார்த்துப்பா, ஒற்றை வரியில் பதிலளித்தான் மனு. ஏன், உங்கள் அக்கா கழுத்தில் இருக்கிற செயினை அடமானம் வச்சு கொடுத்தா என்னவாம்? கேட்க நினைத்து வார்த்தைகளை உள்ளுக்குள் முழுங்கி கொண்டாள். மருத்துவமனைக்கு நண்பனை பார்க்க வந்த மனோவின் நண்பன் கந்தன் அவளை தனியே கூப்பிட்டு பேசினான். உங்களை பார்த்தா பாவமாக இருக்குது சிஸ்டர். சொல்லாமல் இருக்க முடியல. மனோவை சின்ன வயசுலேருந்தே தெரியும். ஒன்றா படித்தோம், காலேஜ் சேர்ந்தோம். அம்மாவோட மறைவுக்கு அப்புறம் அவனோட நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டுச்சு. கெட்ட சகவாசம் அவன் மனசை மாற்றிடுச்சு. சினிமா ஆசையில் படிப்பையும் முடிக்காமல் பொறுப்பில்லாமல் குடிச்சிட்டு ஊரை சுற்றிட்டு இருந்தான். சொந்த வீட்லேயே திருட்டு வேற. இதுக்கு அக்கா தங்கச்சிங்களும் உடந்த. விஷயம் தெரிஞ்சு எல்லாரையும் வெளியே துரத்திட்டாரு அண்ணன். கொஞ்ச நாள் எங்கேயோ இல்லத்தில் தங்கியிருந்தாங்க. அப்புறம் எப்படி யாரையோ பிடிச்சி உதவி இயக்குனராக சேர்ந்தான். நான் தான் பரிதாபப்பட்டு வீட்டை வாடகைக்கு பார்த்து கொடுத்தேன். உனக்கெல்லாம் எவன்டா பொண்ணு கொடுப்பான்னு எவனோ சீண்ட. அந்த நேரம் பார்த்து நீங்கள் கண்ணில் பட்டிருக்கீங்க. ஏதோ வேகத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். தப்பு தான். உண்மையை சொல்லி கல்யாணத்தை நிறுத்தியிருக்கணும். சரி, கல்யாணமானால் திருந்துடுவான்னு நினச்சேன். ஆனால் வேலையும் விட்டுட்டு மறுபடியும் மோரை சுற்றிக்கிட்டு இருக்கான். அப்போது இன்னொரு தப்பும் செய்கிறான். சற்று தயங்கி அவன் முகத்தை நேரே பார்க்காமல் வேறு பக்கம் பார்த்தபடி சொன்னான். சினிமாவில் துணை நடிகொருத்தி, பேர் ஸ்ரீ. அவள் கூட சுற்றிட்டு இருக்கான். ஷூட்டிங் பழக்கமாம். அவள் வீட்டில் தான் பெரும்பாலும் இருக்கான். அவளை எங்கேயோ விட்டுட்டு திரும்பும்போது காலில் அடிபட்டிருக்கு. இனிமே மனோவை திருத்தறதே முடியாத காரணம். எச்சரிக்கையாக இருங்க சிஸ்டர். இன்றைக்கி தேதியில் 10 லட்சம் வரைக்கும் கடன் இருக்குது. நடந்து போச்சு, தப்பிச்சு போயிடுங்க. இல்லைன்னா கடன்காரங்கிட்ட நீங்களும் மாட்டிப்பீங்க. தயவு செஞ்சு நான் சொன்னதை காட்டிக்காதீங்க. கந்தன் பேச்சு மனதுக்குள் ரிவைண்ட் ஆகி ஓடிக்கொண்டே இருந்தது வெகு நேரம். சில நேரம் இரவு நேரத்தில் ஏதோ பெயரை தூக்கத்தில் உச்சரிப்பான். விழித்ததும் கேட்டால் அப்படியா என ஆச்சரியமாக கேட்பான். பல நேரங்களில் சிக்னல் கிடைக்கவில்லைன மொட்டை மாடிக்கு போய் போனில் மணிக்கணக்காக பேசிவிட்டு வருவான். இப்போது தான் தெரிகிறது காரணம் என்னவென்று. மிக சுலபமாக ஏமாற்றியிருக்கிறான். இல்லை, சுலபமாக ஏமாந்து போயிருக்கிறாள். இனி இவனுடன் வாழ்வதில் பயனுண்டா? குடியும் கூத்தும் விலகுமா? எந்த முகத்துடன் வீட்டிற்கு போவாள்? அப்பாவின் முகத்தை எப்படி ஏறிட்டு பார்ப்பாள்? அவள் வீடு தாங்குமா? அம்மா என்ன செய்வாள்? அக்கம் பக்கம் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் குடும்பமே தூக்கு போட்டு கொண்டு ஐயோ, நினைத்து பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. மனோவுடன் வாழ்வதில் இனி அர்த்தமில்லை. நமக்கு சொந்தமானவன் என்னும் உரிமையும் இல்லாத போது எப்படி போராடுவாள்? வேண்டாம், எச்சிலிலை வாழ்க்கையை அவளுக்கு வேண்டவே வேண்டாம். மனோவிடம் நியாயம் கேட்கலாமா? கேட்டாலும் அவன் பதில் சொல்ல போவதில்லை. யாருடனும் எதுவும் பேசாமல் நடைப்பிணமாக நடந்து வீட்டிற்கு சென்றாள். பீரோவை திறந்து அவள் பொருட்களை எடுக்கத் தொடங்கினாள். பக்கென்றது. வெள்ளிப்பொருட்கள் அடங்கிய பேழையை காணவில்லை. கோபப்பட்டு பிரயோசனமில்லை. எல்லாம் திருட்டு கும்பல் வேலையாகத்தான் இருக்கும். பக்கத்தரை எட்டி பார்த்தால் டிவியை ரசித்தபடி ஹோட்டலிலிருந்து வாங்கி வந்த மசால் தோசையை ருசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர் அபியும் மோனியும். வீட்டுக்குள் இவள் நுழைந்ததை கூட கவனிக்கவில்லை. அதுவும் நல்லதுக்கு தான். திலகா வருவதற்குள் கிளம்பிவிட வேண்டும். புடவை துணிமணிகள் எடுத்து சூட்கேஸில் அடைத்தால் கொண்டு போவதற்கு மிச்சமென இருக்கிறது. இந்த வீட்டில் கசப்பும் வெறுப்பும் மண்டியிட சத்தம் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே வந்தாள். பஸ் ஸ்டாண்ட் வரை நடக்கவும் தெம்பின்றி ஆட்டோ பிடித்து வீட்டிற்கு சென்றாள். பாடிய பூங்கொடியாய் வந்து சேர்ந்தவள் அம்மாவென கதறியபடி கீழே விழுந்தாள். லட்சுமி பதறியபடி ஓடிவர அதற்குள் மயக்கம் அடைந்திருந்தாள். ஜானகி சதீஷை கூப்பிட்டு தண்ணீர் எடுத்து வர சொல்லி தெளித்து பார்த்தும் ஜானகி விழிக்காமல் போக வேறு வழியின்றி மகனின் உதவியோடு அருகில் இருந்த மருத்துவமனையில் சேர்த்து கணவனுக்கு தகவல் கொடுத்தாள். அவரும் உடனே வந்து விட்டார். ஏம்மா, கர்ப்பிணி பொண்ணு சாப்பிட்டாளன்னு பார்க்குறது இல்லையா? உடம்பு பலகீனமாக இருக்குது. குழந்தையை தாங்குற சக்தி வேண்டாமா? ரொம்ப வீக்காக இருக்கா. சில டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு. 2 நாள் இங்கேயே இருக்கட்டும், அப்புறம் வீட்டுக்கு அனுப்புகிறேன். பரிசோதித்த மருத்துவர் கோர ஆடி போனாள் லட்சுமி. இந்த பெண் எதுவும் சொல்லவில்லையே. இது சந்தோஷமா துக்கமா தெரியவில்லையே. குழப்பத்துடன் கணவனிடம் சொன்னாள். இங்கே இருக்கிற வரைக்கும் அவகிட்ட எதுவும் கேட்காத, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். பாதி மயக்கம் விழிப்புமாக ஜானகி இருக்க பக்கத்தில் மாற்றி மாற்றி தவமிருந்தனர் பெற்றோர். மனோவுக்கு தகவல் சொல்ல முயன்றபோது அவனது அலைபேசி அணைத்து வைக்கப்பட்டிருந்தது. ஜானகியை தேடி மனோ வரவே இல்லை.
3 நாளைக்கு பிறகு வீட்டிற்கு வந்ததும் தாங்க முடியாமல் கேட்டாள் லட்சுமி. ஏண்டி மாசமாக இருக்கியாமே, எங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு உன் புருஷன் சொன்னானா? அப்படி நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோம்? பெத்த பொண்ணு மாசமாக இருக்கான்னு மற்றவங்க சொல்லி தான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஜானகிக்கு தலையே சுற்றுவதைப் போல் இருந்தது. இது வேறா? நாட்கள் தள்ளி போனதை கூட உணரவில்லையே. துக்கம் எழுந்து தொண்டையை அடைக்க அம்மாவென கேவியபடியே நடந்த அனைத்தையும் போட்டு உடைத்தாள். முழுசாக நம்பி ஏமாந்துட்டேன். இனி அவரை திருத்த முடியும்னு எனக்கு தோணலை. இந்த குழந்தையும் வயிற்றில் வளரதை நான் விரும்பலை. ஆடி போயினர் பெற்றோர். ஏற்கனவே மனைவியை தேடி மனோ வரவும் இல்லை, விசாரிக்கவும் இல்லை என்பதால் ஏதோ பிரச்சனை என்பதை யூகித்திருந்தனர். ஆனால் பெரிய அடியல்லவா இப்போது தலையில் விழுந்திருக்கிறது. நீ நினைக்கிற மாதிரி நினச்சா வெட்டி போகிறதுக்கு இதனை செடியா மரமா வாழ்க்கை. அவசரப்பட்டு வாழ்க்கையை தேடிக்கிட்ட. அவசரப்பட்டு அழிச்சிடாத. வயிற்றில் இருக்கிற குழந்தை என்ன தப்பு செஞ்சது? அதை போய் அழிக்கணுங்கிற யோசிச்சு தான் பேசுகிறியா? சீறினாள் லட்சுமி. ஆனந்தம் கொஞ்சம் நிதானித்தார். லட்சுமி, உணர்ச்சி வசப்பட்டு கத்தாத. நடந்ததை மாற்ற முடியாது. ஜானகி ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டிய நேரம் அது. எதுவாக இருந்தாலும் நான் அந்த வீட்டுக்கு நேரில் போகிறேன். ஒருவேளை வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துட்டா மனோ திறந்த வாய்ப்பு இருக்குது. கெட்டவனுக்குள்ளேயும் நல்ல மனசுன்னு ஒன்று இருக்குது. நம்பிக்கையுடன் பேசினார். வேணும்னா யாரையாவது துணைக்கு கூட்டிகிட்டு போங்க என மனைவி சொன்னதையும் மறுத்தார். வேண்டாம் லட்சுமி, இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை. முள்ளில் விழுந்துடுச்சு, பார்த்து பக்குவமாக தான் எடுக்கணும். நானே போகிறேன். தனியாகத்தான் சென்றார். மருத்துவமனையிலிருந்து மனோ வந்து விட்டிருந்தான். கதவை திறந்த திலகா ஏதும் சொல்லாமல் நின்றது ஆனந்தத்திற்கு வியப்பாக இருந்தது. தம்பி, ஜானகி என்னென்னமோ சொல்கிறா. 3 நாளில் ஹாஸ்பிட்டலில் இருந்தா. ஃபோன் பண்ணினா நீங்கள் எடுக்கலை, அதான் நேரில் வந்தேன். பணிவாகத்தான் பேசினார். பெண்ணை பெற்றவராயிற்றே. அந்த ஓடுகாலி அங்கே தான் வந்திருக்காளா? விஷத்தை கக்கினான் மனோ. ஏன் தம்பி இப்படியெல்லாம் பேசுகிற? வார்த்தையை கொட்டிட்டு அள்ள முடியாது. கட்டின புருஷன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். அதை பற்றி கவலைப்படாமல் ஒருத்தி மூட்டையை கட்டிக்கிட்டு நடைய கட்டியிருக்கானா? வேறு என்னென்னு சொல்கிறது? நான் முடிவு பண்ணிட்டேன். அவை இனிமேல் எனக்கு வேண்டாம். தம்பியை ஆத்திரத்தில் அவசரப்படாதீங்க. ஜானகி இப்போ மாசமாக இருக்கா. இந்த நேரத்தில் அவளை கண்கலங்க வைக்கலாமா? இது என்ன புது கதையாக இருக்குது? வேலைக்கு போகிறேன்னுட்டு எங்கேயோ போய் சுற்றினாலோ உன் பொண்ணு எவன்கிட்டயோ கெட்டு போய் வயிற்றில் சுமந்தா அதுக்கு நான் பொறுப்பு ஏற்றுக்கணுமா? பெருசாக பேச வந்துட்டான் பெரிய மனுஷன்னு. போய் வேற எவனாவது இழிச்சவன் கிடைப்பான்னான்னு பாரு. டேய், நீ நல்லா இருக்கவே மாட்டேடா. என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இப்படி அபாண்டமாக பேசுகிறியே. பொறுமை இழந்து மனோ மேல் பாய்ந்தார் ஆனந்தம். முரட்டுத்தனமாய் அவரை தடுத்து வாசல் வரை இழுத்து வந்து வெளியே தள்ளி கதவை தாளிட்டான். தடுமாறி கீழே விழுந்ததில் பல்லொன்று உடைந்து ரத்தம் கொட்டியது. கை கால்களில் சிராய்ப்பு வேறு. என்ன சார், என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? தெருவில் இருந்தவர் உதவிக்கு வந்தனர். ஒன்றும் சொல்ல தோன்றாமல் பக்கத்தில் இருந்த ஆட்டோவில் ஏறி பாதி உயிரோடு வீடு வந்து சேர்ந்தார். என்னங்க, என்னாச்சு? கை தாங்களாக கணவனை பிடித்து உள்ளே கூட்டி வந்த லட்சுமி கேட்டாள். முடிஞ்சு போச்சு லட்சுமி, எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஜானகி இனி அவனோட வாழக்கூடாது. முணுமுணுத்தபடி படுக்கையில் விழுந்தார். மருத்துவர் வந்து பார்த்துவிட்டு கூடிய இரத்த அழுத்தத்தை குறைக்க மாத்திரைகள் தந்தார். லட்சுமியை கூப்பிட்டு அவரை பத்திரமா பார்த்துக்குங்க. அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டால் அவர் உயிருக்கே ஆபத்தாய் முடியலாம் என்று எச்சரித்தார். ஒரு பக்கம் வயிற்றில் சுமையுடன் வந்திருக்கும் மகள், மறுபக்கம் படுக்கையில் விழுந்த புருஷன். சமாளிக்க முடியாமல் லட்சுமி தவிக்க குமார், ஆனந்தத்தின் சகோதரர் லிங்கமும் பொருளாதார ரீதியாக சற்று உதவினர். வேலை பார்த்த நிறுவனம் அவர் நிலைக்கு பரிதாபப்பட்டு மொத்த கணக்கையும் மொத்தமாக செட்டில் பண்ணி விட்டது. ஜானகியின் வயிற்றில் சிசு நன்றாகவே வளர ஆரம்பித்து விட்டது. அப்போதுதான் வீடு தேடி வந்தது மனோவின் வக்கீல் நோட்டீஸ். விவாகரத்து கேட்டு கொஞ்சமாய் தெளிவடைந்த ஜானகி யோசித்தாள். போராடலாம், ஆனால் நியாயம் கிடைக்குமா? மனோ சாக்கடை. கால் வைத்தாயிற்று. விலகினால்தான் நலம். என் பொருட்டு இந்த வீடு அவதிப்பட்டது போதும். நான் எழ வேண்டும். எனக்காக இல்லையா, இன்னும் உறவுகளுக்காக, வயிற்றில் வரும் குழந்தைக்காக. ஒருவேளை என் வாழ்வின் துணையாக இனி வரப்போவது பிறக்கப் போகும் குழந்தையாக இருக்கலாம். முதன்முறையாக வயிற்றில் வளர்ந்த குழந்தையை நேசித்தாள். பணிபுரிந்த பள்ளி முதல்வரை தொடர்பு கொண்டு தன் நிலையை விலக்கி நீண்ட விடுப்புக்கு மன்னிப்பு கோரினாள். தொடர்ச்சியாக 10 நாளைக்கு மேலே லீவ் எடுத்தவங்களை மறுபடியும் பணிக்கு சேர்க்க பள்ளி விதிமுறைகள் இடம் கொடுக்கல. இருந்தாலும் வேறு வழியில் மனிதாபிமான அடிப்படையில் உனக்கு உதவ விரும்புகிறேன். நீ இருக்கிற பகுதியில் புதுசாக ஒரு கல்லூரி தொடங்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவர் தான் போர்டு மெம்பர். அங்கே போ, என் பெயரை சொல்லு, நிச்சயம் வேலை கிடைக்கும். வேலை கிடைத்தது தமிழ் விரிவுரையாளராக.
குடும்ப பாரத்தை தானே தாங்கிக் கொண்டாள். விவாகரத்து வழக்கை முடிவுக்கு கொண்டுவர பெண் வக்கீலை அணுகினாள். ஒருபுறம் வழக்கு, மறுபுறம் வேலை. வயிற்றில் வளரும் குழந்தையோடு நாட்கள் கடந்தன. அப்பா மீண்டு எழுந்து நடமாடவே இல்லை. வேலை விட்டு வந்ததும் அப்பா பக்கத்திலேயே அமர்ந்து அவருக்கு தேவையானதை செய்தபடியே இருப்பாள் ஜானகி. பணியின் தகுதிக்கேற்ப தன்னை உயர்த்தி கொள்ள உழைத்தாள். அழகான பெண் குழந்தை பிறந்தது. அடுத்து வந்த சில மாதங்களிலேயே அவளுக்கு திருமண விடுதலை கிடைத்து விட்டது. போராட தெம்பின்றி சுமூகமாக பிரிவதாக ஒப்புக்கொண்டாள். சதீஷும் வேலைக்கு போக தொடங்கிவிட்டான். பெற்ற பெண்ணின் நிலை லட்சுமியின் வாயை கட்டி போட்டு விட்டது. இப்போதெல்லாம் ஜானகியை அவள் திட்டுவதே இல்லை. பூத்த புதுமலராய் குழந்தையின் நகைப்பை காண்கையில் அத்தனை துயரமும் பறந்துவிடும். நாட்கள் மெல்ல நகர்ந்தன. உறவுகளின் கேள்விகளுக்கு பதில் சொல்லியே சலித்து போனாள் லட்சுமி. குமார் ஜானகியின் சித்தி மகள் மைதிலியை திருமணம் செய்து கொண்டான். திருமணத்துக்கு சென்று மனதார வாழ்த்திவிட்டு வந்தாள் ஜானகி. லட்சுமிக்கு தான் மனம் ஆறவே இல்லை. நல்ல பையனை நழுவி விட்டுட்டியே, இனி உன் வாழ்க்கை என்னாகுமோ தெரியலையே. பொட்ட பிள்ளையை வச்சுக்கிட்டு எப்படி தனியாக காலம் தள்ளுவ? விடுமா, எது நடக்கணுமோ அதுதான் நடக்கணும், அது நடக்கும். மைதிலி என்னோட சகோதரி போல தானே, அவளாவது நல்லபடியாக வாழட்டும். இப்போ தான் நான் புதிய உலகத்தை பார்க்குறேன். சூதுவாதி எல்லாம் புரிய ஆரம்பிச்சிருக்கு, சமாளிச்சுப்பேன், கவலைப்படாத. குழந்தைய பிரமாதமாக வளர்க்கத்தான் போகிறேன், நீயும் பார்க்கத்தான் போகிற, கவலைப்படாதே. அம்மாவுக்கு தைரியம் மூட்டினாள். விதி ஜானகி இருக்கப்பட்டியதோ என்னவோ. தாங்க முடியாத மற்றொரு இழப்பையும் அவள் சந்தித்தாள். எழுந்திருக்கும் தெம்பின்றி பேசுவதையும் மறந்து படுக்கையில் வெட்ட வெளியே வெறித்தபடி காலம் தள்ளி கொண்டிருந்த அப்பா ஒரு நாள் இரவு ஜானகியை அழைத்தார். இனி லட்சுமியும் குழந்தையையும் சதீஷையும் நீ தான் பார்த்துக்கணும். எல்லாத்தையும் உன் தலையில் சுமத்துட்டு போகிறேன். அப்பாவை தப்பாக நினைக்காதம்மா. கையை பிடித்தவாறே உயிர விட்டார். காலம் எத்தகைய துயரத்தையும் பெண்ணுக்கு தள்ளிவிடுகிறது. ஜானகியும் வாழ கற்றுக்கொண்டாள். போராட பழகி கொண்டாள். நீங்கள் மிஸ்ஸா மிஸ்ஸஸ்ஸா எப்படி கூப்பிடுறது? வேண்டுமென்றே கேட்பவர்களுக்கு பெயரை சொல்லி கூப்பிட்டா போதும், நீங்கள் சிரமப்படாதீங்க. முகத்தில் அடித்தாற்போல் பதில் சொல்வாள். ஐயோ பாவம் என்றனர் சிலர். இவை என்ன பண்ணாலோ, குழந்தையை கூட பார்க்க வரலையே. இந்த காலத்தில் எந்த பொம்பளையும் நம்ப முடியாது. ஜானகியின் முதுகுக்கு பின் அவள் காதில் விடும்படி பேசினர் பலர். எதையும் பொருட்படுத்துவதில்லை அவள். துணை இழந்த ஆணை காட்டிலும் பெண்ணை விமர்சிக்க சமூகம் தயங்குவதில்லை. காலங்காலமாக பெண்களுக்கு நியாய தராசு சீர்திருத்தப்படாமல் துருப்பிடித்தே இருக்கிறது. அம்மா குழந்தையை பார்த்து கொண்டே பணியினுடைய மேற்கொண்டு படித்து முனைவர் பட்டமும் பெற்றாள். அவளின் கவனம் பணியின் மீதும் யாமினியின் மீது மட்டுமே இருந்தது. வருடங்கள் ஓட யாமினியை பள்ளியிலும் சேர்த்தாயிற்று. இதுவரை இன்னொரு வாழ்க்கையை அவள் எண்ணி பார்க்கவில்லை. அவளின் வாழ்க்கை யாமினியோடு என்பதை எப்போதோ அவள் தீர்மானித்து விட்டாள். இப்போது அத்தை கலாவின் வடிவில் புதிய பிரச்சனை துளிர்விட்டிருந்தது. மாறாத ரணங்களோடு புதிய வாழ்க்கையை தொடங்க இயலுமா? யாமினி இதை எப்படி எதிர்கொள்வாள்? கௌதம் பற்றி எதுவும் தெரியாது. அவனுக்கு மகன் ஒருவன் இருக்கிறான். பெயர் கூட ரவி என்று அம்மா சொல்லிதான் தெரியும். அத்தையின் மகளும் சரி, கௌதமும் சரி, பொதுவாக குடும்ப விழாக்களில் பார்க்க நேரிடும் போது அளவாகத்தான் பேசுவார்கள். சின்ன வயதிலேயே மகன் கௌதமுக்கு வசதிக்கு தக்கபடி இடம் பார்த்து முடித்திருந்தால் கலா. கல்யாணத்துக்கு அழைப்பு கூட தபாலில் தான் வந்தது. சொந்தமாக 2 வீடுகள் இருக்குதாம். ஒரே பெண், சொத்தெல்லாம் அவளுக்குத்தான் என்று பெருமை அடித்து கொண்டு இருந்தாள். அண்ணன் பெண்ணை மருமகளாக அவள் நினைத்து பார்த்ததே இல்லை. கற்பகம் மிகவும் நல்லவள். சொந்த பந்தத்திடம் மரியாதையாக நடந்து கொள்வாள் என கேள்விப்பட்டிருக்கிறாள். நேருக்கு நேர் பார்க்கும் சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை. அப்பாவின் இறப்பிற்கு வந்து போனதாய் அம்மா சொன்னால் அவள்தான் எதையும் கவனிக்கும் நிலையில் அப்போது இல்லையே. அநேகமாக பையனுக்கு 10 வயது இருக்கக்கூடும். அவன் இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்வானா? சமூகம் ஏற்குமா? பலவித கேள்விகளோடு எம்மைகளை தூக்கம் தழுவிய போது விடியத் தொடங்கியிருந்தது. காலை வேளைகளை முடித்து யாமினி எழுப்பி குளிக்க வைத்து ஜானகி பணிக்கு கிளம்பிய போது மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்தினாள் லட்சுமி. கல்லூரியிலன்று அவளுக்கு பல வேலைகள் காத்திருந்தன. கிடைத்த இடைவெளியில் உடன் பிரியும் உயிர்த்தோழி மதிவிடம் மட்டும் விஷயத்தை பகிர்ந்தாள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி. எத்தனையோ தடவை நான் சொல்ல நினச்சிருக்கேன். கடவுளாக இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நீ 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. கடைசி வரைக்கும் துணை இல்லாமல் வாழ முடியுமா? சொந்தம் தானே, எந்த பிரச்சனையும் வராது. இதெல்லாம் இப்போது சகஜம் ஆயிடுச்சு. நீயும் வாழ வேண்டாமா? பாசிட்டிவாக திங்க் பண்ணு, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். தோழி ஊக்கம் கொடுத்தாள். உடன் பணிபுரியும் சிலர் அவளின் செயலை விமர்சிக்கக்கூடும். எதையும் எதிர்கொள்ள வேண்டும். இந்த சமூகம் ஆணின் 2ஆம் மனதை வேறு பார்வையிலும் பெண்ணின் 2ஆம் மனதை வேறாகவும் பார்க்கிறது. மற்றவர்களுக்காக யோசிக்கத் தொடங்கினால் நமக்காக வாழ்வது எப்போது? முன்னைப்போல் இப்போது ஜானகி ஒன்றும் அறியாத பெண்ணில்லை. இவனே தான் என்னுடன் கடைசி வரை வருவான் என
யாரையும் முழுமையாக நம்பிவிடக்கூடாது. காலம் தந்திட்ட படிப்பினை ஜானகியை தனியாக நடைபோட கற்றுக் கொடுத்திருக்கிறது. துணிந்துதான் பார்ப்போம். இறங்கி பார்த்தால்தான் ஆழம் தெரியும். கரையிலேயே நின்று கொண்டு பேசுவதால் என்ன பயன்? நாள் முழுவதும் யோசித்தால் அம்மாவின் மனம் இந்த திருமணத்தால் குளிருமென்றால் நடக்கட்டுமே. முன்னர் தான் சொன்னதை கேட்டிருந்தால், குமாரை மணந்திருந்தால் ஜானகிக்கு இந்த நிலை வந்திருக்காது என்று மூச்சுக்கு 300 தடவை சொல்லி கொண்டிருக்கும் அம்மாவின் பேரை நெஞ்சம் அமைதி அடையட்டும். இரவு அம்மாவை தனியளித்து உன் விருப்பப்படி நடக்கட்டும் அம்மா என்று கூறிவிட்டாள். அம்மாவுக்கு எங்கிருந்துதான் உற்சாகம் வந்ததோ பரபரவென நடமாடினாள். கலாவிடம் தினந்தோறும் ஃபோனில் பேசினாள். நடுவில் இவள் ஃபோன் நம்பரை வாங்கி கலாவிடம் கொடுத்தாள். அநேகமாக உன்கிட்ட கௌதம் பேசுவான் போல, நல்லபடியாக சிரித்து பேசு, ஏனோ தானென்று பேசி காரியத்தை கெடுத்துடாத. சிரிப்பு தான் வந்தது ஜானகிக்கு. இன்னைக்கு பேசும் வயது அவளுக்கு. புது பொண்ணாய் வெட்கப்படத்தான் இயலுமா? அம்மா அந்த காலத்து மனுஷியாக இருந்தபோதும் பெண்ணுக்கு 2ஆம் திருமணம் செய்விக்க எண்ணுகிறாள். அந்த அளவில் மாற்றம் வந்தபோதும் ஆணை மகிழ்விக்கும் போக பொருளாக பெண்ணை எண்ணுகின்ற சிந்தனை இன்னும் அவளை விட்டு அகலவில்லையே. அன்று மாலையே கௌதம் அவளிடம் பேசினான். திருமணத்தில் விருப்பமா என கேட்டான். யாமினியை பற்றி விசாரித்தான். அவ்வளவுதான். 2 நிமிடங்களில் ஃபோனை வைத்து விட்டான். ஜானகிக்கு பேசுவதில் சங்கடம் இருந்தது. ரவியை பற்றி கேட்க வேண்டும். இந்த திருமணம் இருவரின் கடமையை ஒருங்கிணைப்பதாக அமைய வேண்டும். குழந்தைகளின் மனம் நோகாமல் புதிய உறவை ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும். இவற்றை பற்றி விவாதிப்பான் என எதிர்பார்த்தாள். ஆனால் அதை பற்றி கௌதம் பேசாதது ஏமாற்றத்தை தந்தது. தானாக பேசும் அளவுக்கு பரஸ்பரம் இன்னும் நெருங்கவில்லையே. இப்படி இருந்தது அவனுக்கு பிடிக்கும் என ஏகப்பட்டதை கலா லட்சுமியிடம் பட்டியலிட்டு கொண்டிருந்தாள். லட்சுமி அவற்றை ஜானகியிடம் ஒப்பித்தபடி இருந்தாள். மிக மிக நெருக்கமானவர்களை மட்டும் திருமணத்திற்கு அழைப்பதென முடிவு செய்யப்பட்டது. முடிவுகளை அத்தையே எடுத்தால். அம்மா வெறுமனை தலையாட்டி கொண்டிருந்தாள். பழைய தாலி என்னாச்சு லட்சுமி? இன்னும் ஜானகி வச்சிருக்காளா? அதை அப்போவே கழட்டி கோயில் உண்டியில் போட்டாச்சுக்கா. நல்லதாக போச்சு. எதுக்கும் ஜானகி கல்யாண ஆல்பம் ஃபோட்டோ இதெல்லாம் இருந்தால் தூக்கி வெளியே எரிஞ்சிடுங்க. அவன் பார்த்துட்டானா பிரச்சனையாயிடும். அப்புறம் எந்த வகையிலும் முதல் திருமணத்தை பற்றி பேசிடாதீங்க. கற்பகம் பற்றி யார் பேசினாலும் அவனுக்கு பிடிக்காது. ஆம்பளைங்க மனசு அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். நாம் அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. பாரு, அதுதான் சொல்லி வைக்கிறேன். புரிஞ்சுதுக்கா? நான் ஜானகிட்ட பேசுகிறேன். ஆமாம், அவள் முகம் என்ன கருத்து போயிருக்கா? பியூட்டி பார்லர் போகிற வழக்கம் இல்லையா? ஒரு ஃபேஷியல் பண்ணி முகத்தை பளிச்சுன்னு வச்சுக்க சொல்லு. அவனுக்கு எண்ணெய் வடிஞ்சிட்டுன்னா பிடிக்காது. அங்கே எப்படி வேணால் இருக்கலாம். இங்கே பெரிய இடம். நல்லபடியாக ட்ரெஸ் பண்ணிக்கணும். நல்லதாக தானே சம்பாதிக்கிறா. 10 புடவை விலை உசந்தான் எடுத்து கட்டிக்கிட்டு போகட்டுமே. கடைக்கு அனுப்பி நல்ல புடவைகளை எடுக்க சொல்கிறேன். யாமினியை கொஞ்ச நாள் உன் கூடவே இருக்கட்டும். ஒட்டுதல் வந்தப்புறம் இங்கே வந்தால் போதும். இருப்பாள்ல, அம்மாவோட தான் இருப்பேன்னு அடம்பிடிப்பாளா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க்கா. வேலைக்கு போகிறதால என்கிட்ட தான் ஒட்டுதல் அதிகம். அப்புறம் லட்சுமி கழுத்தில் மெலிசா செயின் போட்டிருக்கா. நல்ல வேலை நல்லாவே இல்லை. குறைஞ்சது ஒரு 5 பவுனில் செயின் போடட்டும். வேலையை எக்காரணம் கொண்டும் விட்டுட வேண்டாம். நாளைக்கு அவளுக்குன்னு ஒரு பிடிப்பு இருக்கட்டும். எல்லாவற்றிற்கும் தலையாட்டி கழுத்திலம்பே லட்சுமிக்கு தொய்ந்து போயிருக்க வேண்டும். கொஞ்சம் கடன் வாங்கி தன் பழைய நகைகளையும் போட்டு புதியதாய் சங்கிலி, வளையல், கம்மல் என்று வாங்கினாள் லட்சுமி. ஏமா உன் நகையெல்லாம் அழிக்கிற? இப்படியெல்லாம் செலவு பண்ணி 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கணுமா? இப்படியே இருந்துட்டு போகிறேன். எனக்கு அப்புறம் உனக்கு யார் இருக்கா? கலா தாய் வீட்டில் சாதாரணமாக வாழ்ந்தவன் தான். ஆனாலும் புருஷன் வீட்டில் வசதி அவள் கண்ணை மறைச்சிடுச்சு. ஏதேதோ பேசுகிறா விடு. நாளைக்கு நீ அந்த குடும்பத்தில் வாழ போயிட்டா பணப்பிரச்சனை இருக்காது. சதீஷுக்கு ஆதரவாக இருக்கும். யாமினியோட எதிர்காலம் நல்லாயிருக்கும். நன்மை கிடைக்கிறப்ப சில சங்கடங்களை தாங்கித்தான் வேண்டும். என்னதான் லட்சுமி ஜானகிக்கு சமாதானம் சொன்னாலும் சில நேரங்களில் கலா சொல்வதை லட்சுமியாலே சகித்து கொள்ள முடியவில்லை. உச்சபட்சமாக ஒரு நாள் கலா பேசியது லட்சுமிக்கு கொஞ்சம் பிடிக்கவில்லை. திருமணத்திற்கு 1 வாரமே இருந்த நிலையில் லட்சுமியால் பதிலடியும் கொடுக்க முடியவில்லை. கல்யாணம் நடந்தாலும் ஜானகி உண்டாகக்கூடாது. ஏற்கனவே 2 பக்கம் குழந்தை தான் இருக்கே. நீ தான் பக்குவமாக ஜானகிட்ட சொல்லணும். படித்த பொண்ணு எப்படி தடுப்பாளோ? வயிற்றில் கரு நிற்காமல் பார்த்துக்கட்டும். கலா சொன்னதை ஜானகியிடம் சொல்லாமல் மறைத்தாள் லட்சுமி. 20 பேருக்கு மேலே யாரையும் கூப்பிடாத, அவன் சங்கடப்படுறான். லட்சுமி அழைப்போரின் பட்டியலை சுருக்கினாள். நாங்கள் 4 பேர் தான் வருவோம். ஒன்றுக்குள்ளே ஒன்று. நீ கூப்பிட்றவங்களுக்கும் எங்களுக்கு வேண்டியவங்க தானே. அதனால் நீயே எங்கள் சார்பில் அழைச்சிட்டு. எனக்கு முட்டி வலி வேற, வெளியே போக முடியாது. பலவித சங்கடங்களுக்கு நடுவே கோயிலின் நெருங்கிய உறவினர்கள் முன்னிலையில் ஜானகியின் கழுத்தில் கௌதம் தாலி கட்டினான். கௌதமின் சார்பில் அக்கா வெண்பாவும் அவள் கணவனும் கலாவும் கணவன் மேகநாதனும் மட்டுமே வந்திருந்தனர். சொந்த சகோதரனை கூட வாய் நிறைய வாவென அழைக்கவில்லை கலா. சிவலிங்கம் சித்தப்பாவை ஜானகி தான் அழைத்தாள்.
அவரும் விருப்பமில்லாமல் தான் திருமணத்தில் கலந்து கொண்டார். மதிக்க தெரியாத குடும்பம். ஏதோ உனக்கு வாழ்க்கை கிடைக்குதுன்னு சும்மா இருக்கேன். இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை தருணம்மா. வாழ்த்து விட்டு சென்றார். தாலி கட்டி முடிந்ததும் லக்ஷ்மியை தனியே அழைத்தாள் கலா. சொல்ல மறந்துட்டேன் லக்ஷ்மி, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் காலை வச்சதும் உங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுறேன். ரவி மூடிட்டே. அவன் ஜானியை ஏற்றுக்கிற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அவனை அவங்க பாட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டேன். இருந்தாலும் திடீர்னு வந்து நின்று என்ன பண்ணுறது? கௌதம் வெளியூருக்கு வேலை விஷயமா போகிறதா சொல்லிட்டான். இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான், எல்லாம் போக போக சரியாயிடும். பேரனுக்கு பயந்து மகனை கலா அனுப்பினாலும் கௌதம்மால் ஓரிரவே அங்கே தாக்கு பிடிக்க முடியவில்லை. ஏசி இல்லையா? ரொம்ப புழுங்குது. பாத்ரூமில் ஷவர் கூட இல்லை. என்னால் முடியாது. ரூமில் டிவி கூட இல்லை. சாரி ஜானகி, தப்பாக நினைக்காத. சில வசதிகளோடு வாழ்ந்து பழகிட்டேன். திடீர்னு மாற முடியாது. மறுநாளே அவன் வீட்டுக்கு கிளம்பி விட்டான். இருவரும் தனியே சந்தித்த இரவிலும் மனமிட்டு பேச கௌதம் முன்வரவில்லை. ஜானகி எவ்வளவோ கேட்க வேண்டுமென்று நினைத்தாள். ஆனால் அவளை அடைவதில்தான் அவனுக்கு ஆர்வம் இருந்தது. தேவை முடிந்ததும் உறங்கியவன் காலையிலும் உடனடியாக புறப்பட்டு விட்டான். அவசரமாக புறப்பட்ட அவனை தடுத்து நிறுத்த ஜானகியால் முடியவில்லை. ஏதோ ஒன்று வெங்கட்டிடம் ஒட்ட விடாமல் தடுத்தது. கல்லூரியில் மறுநாளே அவள் நுழைந்ததும் மது ஆச்சரியப்பட்டாள். என்ன ஜானகி, இதுக்குள்ளே வேலைக்கு வந்துட்டேன். அவரே வேலைக்கு கிளம்பிட்டாரு. நான் வீட்டிலேருந்து என்ன பண்ண போகிறேன்? புன்னகைத்து சமாளித்தாள். கௌதம் வசதியாக வாழ்ந்து பழகிட்டான் ஜானகி. அதான் அவனுக்கு இங்கே இருப்பு கொள்ளலை. நீ தப்பாக நினச்சிக்காத. வர சனி ஞாயிறு லீவு தானே? ரவி அவங்க பாட்டி வீட்டுக்கு கிளம்புவான். நீ இங்கே வந்து தங்கிட்டு போ. கலாவே அவரிடம் பேசினாள். அம்மா, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. ரவிக்கு பிடிக்கலன்னா ஏன் திருமணம் பண்ணணும்? அவன் இல்லாத நேரத்தில் அங்கே போய் தங்குறது நல்லா இருக்குமா? ஜானகி அம்மாவிடம் முறையிட்டாள். எனக்காக கொஞ்சம் விட்டு கொடு ஜானகி. பையன் அம்மாவை பார்த்து வளர்ந்தவன். அவன் மனசில் என்ன இருக்கோ எல்லாம் போக போக சரியாயிடும், சமாதானம் சொன்னாள் லட்சுமி. அதென்ன? ரவியை பற்றி இவ்வளோ யோசிப்பவர்கள் யாமினியை குறித்து நினைக்கவில்லையே. யாமினியும் அன்னையின் அன்புக்கு ஏங்கத்தானே செய்வாள். என்னதான் அம்மா அவனை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டாலும் யாமினியை பிரிந்து அவளால் உறுத்தல் இன்றி கௌதமுடன் இருக்க இயலுமா? நீண்ட பெருமூச்சு விட்டாள் ஜானகி. வெள்ளியன்று அவளின் வருகையை உறுதிப்படுத்த அலைபேசியில் பேசினான் கௌதம். என்னவோ தெரியல, உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறது ஒரு மாறி இருக்குது. கண்டிப்பாக வந்துடுவல்ல. ஏதோ பல காலம் சேர்ந்து வாழ்ந்து பிரிந்தது போன்று பேசினான். யாமினியை பிரிய மனமில்லாமல் அந்த வாரம் கிளம்பினாள். 2ஆம் தாரமாக வேஷம் போட்டாயிற்று. நடித்துதானே ஆக வேண்டும். அண்ணா நகரில் பிரமாதமான வீடு. ஜானகி பல வருடங்களுக்கு பிறகு இப்போதுதான் வீட்டை நன்றாக பார்க்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. திருமணத்தன்று வீட்டிற்கு பரபரப்புடன் அழைத்து வந்து பாலும் பழமும் தந்து உடனடியாக திருப்பி அனுப்பியதால் அன்று எதையும் கவனிக்கும் மனநிலையில் அவள் இல்லை. செல்வ செழிப்பு வீட்டில் ஒவ்வொரு இடத்திலும் பிரதிபலித்தது. நாதன் வந்தவுடன் வாமா என்று அழைத்துவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டார். கலாவின் ஆட்சிதான் வீட்டில் மேலோங்கியது. இதுதான் உன் ரூம். ஒரு அறையை திறந்து விட்டாள் கலா. இங்கே தான் நீ இருக்கணும். வேலைக்கு உனக்கு தேவையானது இங்கேயே வரும். ஹாலில் இருக்கிற டிவியை பார்த்துக்க. மற்றபடி எதுக்காகவும் அறை விட்டு வெளியே வர வேண்டாம். சாயந்தரம் கௌதம் வேலையிலிருந்து திரும்பினதும் உன்னை பார்க்க வருவான். உன்னோட வீடு மாதிரி இல்லை. ஏதாவது வேணும்னா என் அறைக்கதவை தட்டு, நான் வருவேன். அனுமதி இல்லாமல் யார் அறையிலும் நுழையக்கூடாது. என்ன புரிஞ்சதா? ரவியும் கௌதமும் தங்குற அறை முன்னாடியே இருக்குது. ரவி தன் அம்மாவோட நினைவாக அந்த அறையை அப்படியே வச்சுருக்கான். மறந்தும் அங்கே யாரும் போகக்கூடாது. அவங்க அப்பாவை மட்டும் தங்க அனுமதிச்சிருக்கான். மறுபடியும் சொல்கிறேன், எதுனாலும் என்னை தான் கேட்கணும். நீயா எதையும் தொட்டுடாத. உங்கள் மாமாவுக்கு அதெல்லாம் பிடிக்காது. நயமாக ஆனால் கண்டிப்பான குரலில் சொல்லி சென்றாள். இதென்ன வீடா இல்லை சிறைச்சாலையா? மனதினுள் குமுறியபடி அறையை நோட்டமிட்டாள். ஒருவர் மட்டுமே தங்கக்கூடிய விருந்தினர் அறை அது. மெத்தையுடன் கூடிய கட்டில், மின்விசிறி, ஏசி, சிறியதொரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் இருந்தது. பக்கத்திலேயே இணைக்கப்பட்ட சிறு குளியலறை. அறையின் ஓரத்தில் ஒரு ஸ்டூலில் தண்ணீர் குஜை இருந்தது. கடகடவென தண்ணீர் சாய்த்து குடித்தால் இந்த அறைக்குள் என் உலகம் அடங்கிவிடுமா? யோசித்தபடியே உறங்கி போனாள். விழித்தபோது மணி 4. வெட்கமாக இருந்தது. ஜானகிற்கு வந்த இடத்தில் இப்படி உறங்கி போனோமே. அவள் பதறியபடி எழ வீடு நிசப்தமாக இருந்தது. பாத்ரூமுக்கு சென்று லேசாக முகம் கழுவி வந்தாள். ஹாலில் இருந்த டிவியை போட்டாள். அறையில் இருந்த டேபிளில் ஹாட் பாக்ஸில் வைக்கப்பட்ட உணவு கண்ணில் பட்டது. லேசாய் பசிப்பது போன்று தோன்ற அதிலிருந்து உணவை சாப்பிட்டாள். ஆறிப்போன உணவு வயிற்றை நிறைத்தது. டிவியில் ஏதோ திரைப்படம் ஓடிக்கொண்டிருந்தது. மனம் அதில் லயிக்கவில்லை. அத்தையின் அரைக்கதவை தட்டலாமா என எண்ணினால் அதற்குள் கலா வந்துவிட்டாள். மாலை நேரத்தில் சற்று அதிகப்படியான அலங்காரம். கொண்டையை சுற்றி இருந்தது பூச்சரம். பவுடரும் பர்ஃப்யூமும் மணமும் சற்று தூக்கலாகவே மூக்கை தாக்கின. மதியம் நான் வந்து பார்த்தேன், நீ தூங்கிட்டு இருந்த.
அதான் சாப்பாட்டை வச்சுட்டு போனேன். இந்தா பூ, குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றி பூவை வச்சுக்க. லேசாக வாசனை வர மாதிரி பர்ஃப்யூம் யூஸ் பண்ணு. உன்கிட்ட இல்லைன்னா நான் தரேன். அவன் வர நேரம் இப்படி உட்காந்துட்ருக்காத. பொம்பளைங்க பளிச்சுன்னு இருந்தால் தான் ஆம்பளைங்க மதிப்பாங்க, புரிஞ்சுதா? உன்னு கண்ணு பெருசாக அழகாக இருக்குது, மை வச்சா இன்னும் அழகாக இருக்கும். என்ன சொல்லி கொடுத்தா லக்ஷ்மி? படித்த பொண்ணுக்கு இதெல்லாம் நான் சொல்லித்தர வேண்டியிருக்கு. கலா சொல்கையில் ஜானகியின் உணர்வுகள் சூடேறின. ஆளை மயக்கிற படிப்பு எனக்கு தெரியாது, தெரியும் வேண்டாம். சொல்ல துடித்த நாவை அடக்கி கொண்டாள். அதற்கு மேல் கலா அங்கே நிற்கவில்லை. 10 நிமிடத்திற்குள் கணவன் மனைவி இருவரும் வெளியே புறப்பட்டு விட்டனர். நாங்கள் பூங்காவுக்கு போகிறோம். அரை மணி நேரம் நடந்துட்டு தான் வருவோம். கதவை சாத்திட்டு போகிறோம். நீ டிவி பாரு. அவன் வர நேரம்தான். எவ்வளவு நேரம் டிவி பார்ப்பது? கடிகாரத்தில் முட்கள் மெதுவாக நகர்ந்தன. இந்நேரம் யாமினி டியூஷனுக்கு சென்று இருப்பாள். ஸ்கூலில் கொடுத்த வீட்டு பாடங்களை ஒழுங்காக செய்தாளா என தெரியவில்லை. நினைவுகள் மகளை சுற்றி வட்டமிட்டன. திடீரென அவள் கண்கள் இரண்டன. கண்களை புத்திய வலிய கரங்கள் கௌதம் தான் என உணர்ந்து கொண்டாள். என்னடியர், பயந்துட்டியா? கைகளை விலக்கி மெல்லமாய் அவள் நெற்றியில் முத்தமிட்டு வெல்கம் டியர் என்றான். நான் என் ரூமுக்கு போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. அதற்குள் கலாவும் திரும்பி விட்டிருந்தாள். நைட்டுக்கு சப்பாத்தி செஞ்சுட்டு போயிருக்கா வேலைக்காரி. குருமாவும் இருக்குது, மதியம் சோறும் மிச்சமாக இருக்குது. நீ என்ன சாப்பிட்ற? எது வேணாலும் சீக்கிரம் சாப்பிட்ணும். என்னால் ரொம்ப நேரம் உனக்காக காத்திருக்க முடியாது. நீ என்ன சொல்கிறியோ அதை கொண்டு வந்து வச்சுடுவேன். கௌதம் ரூமுக்கே டிஃபன் போயிடும். நீ அவனை பற்றி கவலைப்படாத. இங்கே இப்படி தான். அவங்கவுங்க இஷ்டப்பட்ட நேரத்தில் வேணுங்கிறத சாப்பிட்டுப்பாங்க. யாருக்காகவும் யாரும் காத்திருக்கிறதில்ல. ஃப்ரிட்ஜில் தண்ணீர் பாட்டில் இருக்குது, ஒன்று எடுத்துக்கோ. சொல்லியபடியே கலா சமையலறைக்கு சென்றாள். இதோ வரை நின்று சொல்லி சென்ற கௌதம் வெகு நேரமாக ஆளை காணும். கலா கொண்டு வந்து வைத்த சாப்பாட்டை வேண்டா வெறுப்பாய் கொஞ்சமாய் சாப்பிட்டாள் ஜானகி. யாமினி டியூஷன்லேருந்து திரும்பும் நேரத்தை கணித்து அலைபேசி எடுத்து யாமினியுடனும் பேசினாள். அம்மா, நீ வர வரைக்கும் நான் பாட்டிக்கிட்ட சமத்தா இருக்கேன். வரும்போது பெரிய பார் சாக்லேட் வாங்கிட்டு வாம்மா. சரிடா செல்லம், பாட்டியை படுத்தாதே. ஏனோ மனம் பதைப்பதைத்தது. படிப்பு பணி நிமித்தமாய் சில நாள் யாமினியை பிரிந்ததுண்டு. வெகு நாளைக்கு பின் இப்போதுதான் குழந்தையை பிரிந்திருக்கிறாள். பேசி கொண்டிருந்த போதே வேகமாய் வந்தாள் கலா. யாரு? லட்சுமியா? ஃபோனில் இப்படி கொடு. ஃபோனை விவஸ்தையின்றி பிடுங்கி கொண்டு பேசினாள். பாப்பா, பாட்டிக்கிட்ட ஃபோனை கொடுமா. லட்சுமி, உன் பொண்ணு இங்கே மகாராணி மாதிரி இருக்கா சொன்னாலா? ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். வேலைக்கு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தால் போதும். இன்னும் பல விவரத்தை கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கு. படித்து என்ன பிரயோஜனம்? புருஷன்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியலையே. சரி, அப்புறம் பேசுகிறேன். ஃபோனை வச்சுடட்டுமா? அத்தை அதிக பிரசங்கி போன்று நடந்து கொள்வதைக் கண்டு ஜானகிக்கு ஆத்திரமாக வந்தது. கௌதம் வந்ததும் ஒதுங்கி சென்றாள். சாரி ஜானகி, குளிச்சுட்டு வந்ததும் ஒரு பிஸ்னஸ் கால் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். என்ன டிவி பார்க்குற? எனக்கு இந்த மெகா தொடரெல்லாம் பிடிக்காது. பிடிச்ச மூவி ஓடுனா பார்ப்பேன். மற்றபடி கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுனியா? இப்போ தானே வந்த, அதுக்குள்ளே வீட்டு ஞாபகம் வந்துடுச்சா? மற்றவங்களுக்காக வாழ்கிறது தப்பு இல்லை, ஆனால் அதில் நம்மை கரைச்சிக்க கூடாது ஜானகி. நமக்குன்னு சில விருப்பு இருக்கணும். அப்போ தான் வாழ்க்கை ருசிக்கும். சொல்லியபடியே அவளை அணைத்தான். நழுவ முடியாமல் கட்டுண்டிருந்தாள் ஜானகி. அரை மணி நேரத்திற்கு பின் மீண்டும் நெற்றியில் முத்தமிட்டான். தப்பாக நினச்சிக்காத. எனக்கு என் ரூமில் படுத்தா தான் தூக்கம் வரும். அது மட்டுமல்ல, ரவி வீடியோ கால் பண்ணுவான். இங்கே இருந்தால் நல்லா இருக்காது. காலையில் பார்க்கலாம். மீண்டும் முத்தமிட்டு புறப்பட்டு விட்டான். இரவு முழுவதும் தனிமையில் பலவற்றை எண்ணி படுத்து கிடந்தாள் ஜானகி. இப்படியே மறுநாளும் போயிற்று. கௌதமின் அக்கா வெண்பா அவளை வந்து பார்த்தாள். பக்கத்தில் இருக்கேன்னு பேர், உடனே வர முடியுதா பாரு. வீட்டில் நான் இல்லைன்னா அவருக்கு எதுவும் ஓடாது. ஆமாம், இது என்ன புடவை வளவலன்னு? நான் வேணா நல்லதாக 2 புடவை வாங்கி தரட்டுமா? அடுத்த தடவை வரும்போது வாங்கி வைக்கிறேன். எதுனாலும் கூச்சப்படாமல் கேளு. அவளுக்கு தான் மாலை கொடுத்து வைக்கல. நீயாவது அவன் மனசை புரிஞ்சு நடந்துக்க. முடிஞ்ச 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு போங்க. அவள் பங்குக்கு ஏதோ சொல்லிவிட்டு போனாள். அவளும் பார்க்கிறாள். இந்த வீட்டில் அவர்கள் பாட்டுக்கு ஏதோ பேசுகிறார்களே தவிர மற்றவர்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்க யாருக்கும் பொறுமையில்லை. நான் வேணும்னா சமைக்கட்டு மாத்தேன் கேட்டு பார்த்தாள் ஜானகி. கலா அதை கேட்டதும் கடகடவென சிரித்தாள். இந்த வீட்டு சமையல் பக்கமும் உனக்கு என்ன தெரியும்? காலையிலே வேலைக்காரி வந்து சமைச்சிட்டு போயிடுவா. வேலைக்கு எடுத்து போட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். கொஞ்சம் ருசி மாறினாலும் இங்கே யாரும் சாப்பிட மாட்டாங்க. சமையலறைன்னா வெறும் குக்கரும் மிக்சியும் இருக்குன்னு நினச்சியா? சமையலறை அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்பேன். லேட்டஸ்ட் சமையல் சாதனங்கள் வாங்கி போட்டிருக்கேன். அதையெல்லாம் பயன்படுத்த முதல்ல கற்றுக்க. சொல்லும்போதே பணக்கார பெருமை ததும்பி வழிந்தது. வேலைக்காரிக்கு இந்த வீட்டில் சமைக்கும் உரிமை இருக்கிறது. அவளுக்கு சமையலறையில் காஃபி போடக்கூட உரிமை இல்லை. பணக்கார வீடுகளில் வேறு வகையான தீண்டாமை பரவியிருக்கிறது. வெறும் அலங்கார பொம்மையாக இல்லை.
மகனின் தேவைக்கு பயன்படும் எந்திரமாக அவள் இருக்கிறாள். உயிரும் உணர்வும் கொண்ட பெண்ணாக யாரும் எண்ணவில்லை. இங்கு நான் இருந்தாலும் ஒன்றுதான், இல்லைனாலும் ஒன்றுதான். இந்த வீட்டில் எனக்கான இடம் விருந்தினர் அறை மட்டுமே. வெறும் விருந்தாளியாக எத்தனை நாளைக்கு வாழ முடியும்? நீண்ட பெருமூச்சு விட்டாள் ஜானகி. பரபரப்பாக நாளெல்லாம் இயங்கிக் கொண்டிருப்போளுக்கு கட்டாய ஓய்வாக 2 நாட்கள் கழிந்தன. ஆனால் மகிழ்ச்சியடைய முடியாதபடி மனம் வெறுமையாக இருந்தது. நேற்றிரவு அவள் கிளம்புவதாகச் சொன்னபோதும் பெரிதாய் காதில் போட்டு கொள்ளவில்லை கௌதம். எப்போது விடியும் என காத்திருந்து திங்களன்று அதிகாலையிலேயே அவள் புறப்பட்டு விட்டாள். கௌதமின் அறை மூடியே இருந்தது. அவனை இந்த நேரத்தில் எழுப்ப வேண்டாம், நீ கிளம்பு, நான் சொல்லிக்கிறேன். உணர்ச்சியற்ற குரலில் வழி அனுப்பி வைத்தாள் அத்தை. வழியில் பேருந்து நிலையத்தில் வீட்டு வேலைக்காரியை பார்த்தால் லேசாய் புன்னகைத்து வைத்தாள். அவளை பார்த்ததும் நெருங்கி வந்து வழியே பேசினாள். நீதான் புது வீட்டுக்காரம்மாவா? நல்ல பொண்ணா தெரிகிற. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான். மகாலட்சுமி ஆட்டம் கலகலன்னு பேசும். உங்கள் அத்தைக்காரி முசுறு. அதுக்கு இதெல்லாம் பிடிக்காது. அதுக்கு சம்மா இருக்கிறவங்கிட்ட தான் பேசும். கடைசியாக நோய்வாய்ப்பட்டப்ப நான் தான் பக்கத்தில் இருந்து கவனிச்சுக்கிட்டேன். என்னவோ ஒட்டுண்ணி நோய் மாதிரி புருஷனை கூட நெருங்க விடலை. இவையெல்லாம் பெரிய மனுஷியா? இவங்கக்கிட்ட ரொம்ப வதைப்படாமல் மகராஜ் சீக்கிரமாக போய் சேர்ந்துட்டா. ஆனால் ஒன்று, பேரன்கிட்ட உங்கள் அத்தைக்கு பயம்தான். அவன்கிட்ட எதுவும் வச்சுக்கிறதில்ல. இந்த கல்யாண விஷயம் கூட அவனுக்கு தெரியாது போல். அதான் அவன் இல்லாத நேரமாக உன்னை வர சொல்லியிருக்காங்க. என்னவோ சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். நான் சொன்னேன்னு எதையும் சொல்லிடாதம்மா ராட்சசி. உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா. வரட்டுமா? லேட்டாக போனால் வாசலை நிற்க வச்சு 1000 கேள்வி கேட்பா. பேருந்தில் வருகையில் அவள் சொன்னதையெல்லாம் மனதில் ஓடவிட்டு கொண்டிருந்தாள். கள மருமகளை படுத்தியிருப்பாள். கௌதமும் மனைவியை ஒதுக்கி வைத்தாரா? அம்மாவின் பின் ஒளியும் கோழையை அவரும் ரவிக்கு தெரியாமல் தான் திருமணம் செய்தார்களா? அதனால்தான் அவன் இல்லாத போது வரவழைப்பா. எத்தனை நாளைக்கு மறைப்பார்கள்? சமயம் பார்த்து கேட்டுவிட வேண்டும். அம்மாவிடம் எதையாவது சொல்லி கலவரப்படுத்தக்கூடாது. நேரே வீட்டிற்கு சென்று யாமினியை பார்த்து அவளை பள்ளிக்கு கிளப்பி அம்மாவின் கேள்விகளுக்கு அப்புறம் பதில் சொல்வதாய் கூறிவிட்டு பணிக்கு புறப்பட்டு விட்டாள். வகுப்பு எடுப்பதிலும் வரப்போகும் கலைவிழாவுக்கும் மாணவிகளை தயார் செய்வதிலும் அன்றைய பொழுது போனதே தெரியவில்லை. நடுவில் உணவு இடைவேளையில் மது கேட்டாள். எப்படி இருக்கு புகுந்த வீடு? அவங்க வீடு பெருசாக இருக்குது. மனசு தான் எல்லோருக்கும் சுருங்கி போயிருக்கு மது. விடுஜானகி, பணக்கார வீடுனாவே அப்படி தான். நம்ம மாதிரி மிடில் கிளாஸ். அதை ஏற்றுக்க நாளாகும். கௌதம் எப்படி நல்லா பழகிறாரா? உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டாரா? இன்னும் அவரை பற்றி நானும் என்னை பற்றி அவரும் தெரிஞ்சிக்க நாளாகும். இப்போ தான் அவரை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறேன். கசப்பை மறைத்து லேசாய் புன்னகைத்தாள். என்னவென்று சொல்வது? திருட்டு பொண்டாட்டியாக இருக்கிறேன் என கூற முடியுமா? சிக்கலான கூட்டுக்குள் நுழைந்தாயிற்று. இனிதான் வாழ்ந்து பார்க்க வேண்டும். 2ஆம் திருமணம் என்பது கயிற்றின் மேல் நடக்கும் வித்தை போல. கரணம் தப்பினால் மரணம்தான். சற்றென்று எந்த முடிவும் எடுத்துவிடக்கூடாது. அவளை பற்றி உள்ள உறவுகள் பாதிக்கப்படாமல் பிரச்சனையை அணுக வேண்டும். சலிப்பாய் இருந்தது ஜானகிக்கு. போராடியே வாழ வேண்டும் என்பதுதான் அவளின் தலையெழுத்தா? நடப்பவை அனைத்தும் விதியின் செயலா? அறிவு கட்ட மதியின் செயலா? சற்றே குழம்பினாள் ஜானகி. வீட்டுக்கு வந்ததும் அம்மா பிடித்து கொண்டு விட்டாள். ஏண்டி 2 நாளாக உம்முன்னு இருந்தியாமே, என்ன குறைச்சல்? நல்லாத்தானே பார்த்துக்கிட்டாங்க. இந்த காலத்தில் எந்த மாமியார் உட்கார வச்சு சோறு போடுவா? போன இடத்துல கலகலன்னு இருக்க பழகக்கூடாதா? கல்யாணத்துக்கு ஜானகிக்கு இஷ்டம் இல்லையா? ஏன் மூடியா இருக்கான்னு கௌதம் கேட்டானா. அம்மா ஏதோ பேசிக்கொண்டே போனாள். அத்தை சமார்த்தியசாலி தான். எப்படி பேசினால் அம்மாவை கவிழ்க்க முடியுமோ அப்படி பேசியிருக்கிறாள். அம்மா, நீ ஒரு மக்கு. உன்னிடம் சில விஷயங்களை மனம் விட்டு பேசிட முடியாது. உண்மை தெரிந்தால் மிக வருத்தப்படுவாய். நிஜத்தை நானே விழுங்கி விடுகிறேன். 2 நாள் இடைவெளி மீண்டும் அத்தையிடமிருந்து ஃபோன். இந்த வாரம் ரவி பாட்டி வீட்டுக்கு போகலை, எக்ஸாம் இருக்குது. அதனால் கௌதம் சனிக்கிழமை நைட்டு அங்கே வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் கிளம்பிடுவான். ஜானகியை பார்த்து நடந்துக்க சொல்லு. அவனுக்கு சட்டுன்னு கோவம் வந்துடும். காலையில் காஃபி டீ எல்லாம் வேண்டாம், பூஸ்ட் கலந்து கொடுங்க. சனிக்கிழமை அசைவம் சமைக்க மாட்டீங்க. அவனுக்கு சைவம் பிடிக்காது. நைட்டுக்கு நல்ல ஹோட்டலில் பரோட்டாவும் சிக்கன் கிரேவியும் வாங்கி வச்சுடுங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி மிதமான சூட்டில் பால் கொடுக்க சொல்லு. சர்க்கரை போட வேண்டாம். பால் திக்காகவே இருக்கட்டும். அப்புறம் அந்த ரூமில் ஃபேனில் காற்றே வரலையாமே. சதீஷை விட்டு என்னன்னு பார்க்க சொல்லு. கலா சொல்ல சரி என்று ஆமோதித்து கொண்டிருந்தாள் லட்சுமி. ஏம்மா, அந்த அம்மா சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டுறியே, நீ என்ன தலையாட்டி பொம்மையா? அங்கேயும் இங்கேயும் பந்தாட நான் என்ன விளையாட்டு பொருளா? நம்ம வீட்டில் விவரம் தெரிஞ்ச பையன் இருக்கான். சின்னதாக குழந்த இருக்குது. வசதி இல்லாத வீட்டில் பொண்ணு எடுக்க வேண்டாம். பிள்ளைய ஏழை வீட்டுக்கு அனுப்பவும் வேண்டாம். சரி விடு ஜானகி. வரேன்னு சொன்னால் வேணான்னு சொல்ல முடியும். நம்மளால் முடிஞ்ச வசதிகளை செஞ்சு கொடுக்குறோம். பெரிய எடுத்து பையன் சொல்லி காண்பிக்கிறா. அசரத்தனமாக இப்படியெல்லாம் பேசாத, பிரச்சனை ஆகிடும். வரட்டும், பார்த்துக்கலாம்.
காரை நிறுத்த வழி இல்லாததால் ஸ்கூட்டரில் வந்திருந்தான் கௌதம். வரும்போது யாமினிக்கு பெரிய சாக்லேட் பாரும், ஜானகிக்கு 2 செட் சுடிதாரும் நைட்டியும் வாங்கி வந்திருந்தான். நானும் பார்க்குறேன், எப்பவும் 60 வயது கிழவி போல் புடவையை போர்த்திக்கிட்டே நிற்கிற. குழந்தை பிறந்துட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணக்கூடாதா? எப்பவும் அழகாக இருக்க கற்றுக்கணும். உனக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸே இல்லை. உலகத்தில் ட்ரெண்டு மாறிக்கிட்டே இருக்குது. நாமும் நம்மளை மாற்றிக்கணும் ஜானகி. காலேஜுக்கு வேலைக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி கெத்தாக இருக்க வேண்டாமா? இந்த சுடிதார் 2-3 அட்டகாசமாக இருக்கும். நானே செலக்ட் பண்ணி எடுத்தேன். என்னோடய மனைவிக்கிட்ட எனக்குன்னு சில எதிர்பார்ப்புகள் இருக்குது. தலைமுடி இறுக பின்னாத தளர விடு. முன்னாடி ஸ்டைலாக கொஞ்சம் முடியை தொங்க விடு. பொட்டு பெருசாக இருக்குது. சின்னதாக வச்சாதான் உனக்கு அழகாக இருக்கும். மாடர்னாக இருக்க கற்றுக்க. கனக மாடர்னாக இருப்பா. நான் சொன்னால் உடனே கேட்பா. நீயும் அப்படித்தான் இருக்கணும். பெரிய பிரசங்கமே பேசி முடித்து விட்டான். வாழ்க்கைக்கு தேவை அழகும் அலங்காரமும் தானா? ஜானகிக்கு சிரிப்பு தான் வந்தது. பகட்டாகவும் கண்ணை உறுத்தும் வகையிலும் உடையணியை அவள் என்றுமே விரும்பியதில்லை. எளிமையும் நேர்த்தியும் அவள் நடையிலும் உடையிலும் இருக்கும். தவிர அவளுக்கு என்ன 18ஆ 20ஆ பளபளவென்று மாட்டிக்கொண்டு திரிவதற்கு 30களில் இருக்கும் பெண். பலருக்கு முன்னோடியாக பொறுப்பான பணியில் இருப்பவள் கண்ணியமாகத்தானே உடை உடுத்த வேண்டும். இன்னொன்று, உடை அலங்காரம் என்பது அவரவர் தனிப்பட்ட விருப்பங்கள். அதனுள் தேவையில்லாமல் மூக்கை நுழைக்கக்கூடாது என்பது அவளின் எண்ணம். கௌதம் வாங்கி வந்திருந்த சுடிதார் 2ம் கண்ணை பறிக்கும் அடர்த்தியான வண்ணத்தில் அதிகப்படியான ஜிமிக்கி வேலைப்பாடுகளுடன் இருந்தன. இவற்றை போட்டுக்கொண்டு போனால் எப்படி இருக்கும்? நினைத்த போதே அருவருப்பாய் இருந்தது. பத்தாவதுக்கு ஸ்லீவ்லெஸ் நைட்டி வேறு. சர்ப்ரைஸாம் மண்ணாங்கட்டி. ஒரு புறமாய் ஒதுக்கி வைத்து விடாமல் வற்புறுத்தி இரவில் அணிய வைத்தான். கூச்சமாகவும் வெட்கமாகவும் உணர்ந்தாள் ஜானகி. இரவு பொழுது அவஸ்தையில் கழிய அவசரமாய் விடியற்காலையில் எழுந்து உடை மாற்றிய பின்புதான் அவளால் இயல்பாக இருக்க முடிந்தது. ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் மாப்பிள்ளை கிளம்புவதற்குள் சாப்பிட்டாக வேண்டுமே. இட்லியும் மட்டன் குழம்பும் தயார் பண்ணியிருந்தாள் லட்சுமி. வீடே பரபரப்பாக இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு கிடைக்காத அவஸ்தையில் முணுமுணுத்து கொண்டிருந்தான் சதீஷ். என்னவோ கௌதமை அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அம்மாவுக்காக சகித்து கொண்டிருந்தான். தவிர ஜானகியின் சம்பாத்தியத்தில் தான் பெரும்பாலும் குடும்பம் ஓடிக்கொண்டிருந்தது. அதனால் எதுவும் பேசாமல் மௌனம் காத்தான். மற்றபடி இந்த திருமணத்தில் அவனுக்கு அவ்வளவாக இஷ்டமில்லை. நல்ல வேலை கிடைத்தால் குடும்பத்தை விட்டு வெளியேறிவிடவும் அவன் தயாராக இருந்தான். கௌதம் குளிப்பதற்கும் பல் விளக்குவதற்கும் கூட ஜானகி அத்தனையும் எடுத்து கொடுக்க வேண்டி இருந்தது. இந்த மெத்தை சரியில்லை. அடுத்த தடவை பெட்ஷீட் தலையினெல்லாம் மாற்றிடு, சரியா? பாத்ரூமில் ஷவர் வைக்கக்கூடாது. பக்கெட் பழசாக புதுசாக வாங்கக்கூடாதா? என்னமோ குளித்த மாதிரியே இல்லை. உங்கள் அம்மா நல்லாவே சமைச்சிருக்காங்க. இருந்தாலும் லேட்டஸ்ட் வெரைட்டி சமைக்க கற்றுக்க ஜானகி. கனக வாரத்துக்கு ஒரு தடவை புது புது டிஷ் ட்ரை பண்ணிட்டு வா. எனக்கு என்ன பிடிக்குன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். உனக்கு சமையல் ஆர்வமே இல்லை போல இருக்குது. நான் வேணால் நல்ல சமையல் புக்ஸ் வாங்கி தரட்டுமா? யூடியூப்பில் விதவிதமாக சமைக்க கற்றுத்தராங்களே, நீ பார்க்கறது இல்லையா? என் நேரம் ஏதாவது புக் வச்சுட்டு படிக்கிறியே. சேஞ்சுக்கு புதுவிதமாக சமையல் ட்ரெயின் பண்ணி பாரேன். கௌதமின் பேச்சு எரிச்சலை கிளப்பியது. கடுகடுப்பாக இருந்தாலும் அமைதி காத்தாள். நான் வேறு அவள் வேறு. முட்டாள் கணவனே, இது கூட உனக்கு புரியவில்லையா? உன் விருப்பங்களை நிறைவேற்றும் எந்திரமாக என்னால் வாழ முடியாது. என்னை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வம் உனக்கு வரவே இல்லையா? முதல் மனைவியின் நகலாக என்னை மாற்ற முயற்சிக்கிறாய். எனக்கென்று விருப்பம் இருக்கிறது. எனக்கென்று சில உணர்வுகள் இருக்கிறது. உடலையும் தாண்டி உள்ளத்தை பார்க்க உன்னால் இயலுமா? உன் முதல் மனைவி இப்படித்தான் நடத்தினாய் என்றால் பாவம், அவளும் பரிதாபத்துக்கு உரியவள்தான். பல்வேறு எண்ணங்கள் நெஞ்சில் அலைமோதின. பெரிய அலப்பறையோடு அவன் கிளம்பி போக போர் ஓய்ந்த களம் போல அமைதியானது வீடு. அப்பாப்பா, மற்றவர்களை பற்றி கவலை கொள்ளாது தன்னையே பெரிதாக கருதும் சுயநல பதர்கள் சமுதாயத்தில் மலிந்து கிடக்கின்றன. ரவிக்கு அரையாண்டு லீவு. பிள்ளையும் அப்பாவும் ஒரு வாரம் டூர் போனார்கள். 10 நாட்கள் எந்த தொந்தரவும் இல்லாமல் வாழ்க்கை நன்றாகவே போனது. அன்று கல்லூரியில் முக்கிய கருத்தரங்கம் நடைபெற்று கொண்டிருந்தது. ஃபோனை சைலண்ட் மோடில் வைத்திருந்தாள் ஜானகி. இடைவிடாமல் கௌதம் அழைத்து கொண்டே இருந்திருக்கிறான். ஆனால் அவளால் பேச முடியாமல் போயிற்று. மாலை வீடு திரும்பியதும் யாமினிக்கு லேசான காய்ச்சல் இருந்தது. குழந்தைக்கு ஏதாவது என்றால் அவளால் தாங்க முடியாது. உடனடியாக மருத்துவரிடம் சென்று விட்டாள். மருந்து கொடுத்து அவள் தூங்கிய பிறகுதான் நிம்மதியாக இருந்தது. எதற்கோ ஃபோனை எடுத்தவளுக்கு கௌதமின் தொடர்ச்சியான அழைப்புகளுக்கு பதிலளிக்காது ஞாபகத்துக்கு வந்தது. உடனடியாக என்னை எழுத்தினாலும் எடுக்கவே இல்லை. 2 முறை முயற்சித்து பின் விட்டுவிட்டாள். மறுநாள் மீண்டும் முயற்சித்தாள். எதிர்முனையில் சீறினான் கௌதம். உனக்கு புருஷன் இருக்காங்கிற ஞாபகம் இருக்கா? நாளெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்த? அதை விடு. நைட் நேரங்கட்ட நேரத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்க. ரவி பார்த்துட்டு 1000 கேள்வி கேட்டுட்டான். பதில் சொல்ல முடியல. நீ ஃபோனை வை, எனக்கு 1000 வேலை இருக்குது. கோபத்துடன் ஃபோனை கட் செய்தான். மகனுடன் தனியாக சுற்றுப்பயணம் சென்றபோது வராத ஞாபகம் இப்போது வந்ததா?
இரண்டாம் திருமணம் செய்ய தைரியம் இருக்கும்போது மகனை சமாளிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். எப்படியோ போகட்டும் என விட்டுவிட்டாள் ஜானகி. இந்த முறை கலா லட்சுமி மூலமிட்ட தூதையும் அவள் பொருட்படுத்தவில்லை. 5 நாட்களுக்கு பிறகு அவனை அழைத்தான். நான் இன்னைக்கு வரட்டுமா என்று கேட்டவனை வேண்டுமென்றே தட்டி கழித்தாள் ஜானகி. இல்லை, எனக்கு வேலை இருக்கு, அப்புறம் பார்க்கலாம் என்றாள். அவ்வளவுதான். கலா அம்மாவை ஃபோனில் பிலுபிலுவென பிடித்து பொறிந்து தள்ளிவிட்டாள். வர வேண்டான்னு சொன்னாலுமே என்ன தைரியம் உன் பொண்ணுக்கு? எத்தனை பேர் பொண்ணு தரேன்னு சொன்னாங்க தெரியுமா? அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு வீடு தேடி வந்து பொண்ணு எடுத்தேன்? நம்ம அண்ணன் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு தானே. குழந்தையோடு இருக்கிற பொண்ணை பெருந்தன்மே ஏற்றுக்கிட்டான் என் பையன். எனவோ மைசூர் மகாராணி மாதிரி நடந்துக்கிறா உன் மக. புருஷன்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா? உன் பொண்ணோட படிப்பும் வேலையும் எங்கள் கால் தூசுக்கு சமானம். அவகிட்ட சொல்லு, கிடைச்சதை பிடிச்சிக்கணும், இல்லாட்டி மூடையில் தான் மறுபடியும் உட்காரணும். படபடவன பேசிவிட்டு ஃபோனை வைத்து விட்டாள் அத்தை. தாய் தன் மகளை ஏறிட்டாள். ஏன் ஜானகி இப்படி இருக்கிற? கௌதம் கிட்ட பக்குவம் நடந்துக்கணும் பலமுறை சொல்லிட்டேன். கஷ்டம் தெரியாமல் வளர்ந்தவன், அவன் இஷ்டத்துக்கு நடக்கிறான். ஆம்பளை அப்படி இப்படி இருந்தாலும் பொம்பளை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். பிரச்சனையை தவிர்க்க வேண்டுமென நினைத்தாள் லக்ஷ்மி. வாழ்க்கையில் அட்ஜஸ்ட்மெண்ட் 2 பக்கமும் இருக்கணுமா? ஒருத்தரே இறங்கி போயிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. ரவி மனசு நோகக்கூடாதுன்னு அவர் நினைக்கிற போல் நானும் யாமினி மனசை பார்க்கணும். அவளோட இந்த வாரம் வெளியே போகணும்னு நினச்சேன். அதான் வர வேண்டான்னு சொன்னேன். நீ இதில் தலையிடாத. ஜானகி சொல்ல முறைத்தபடி சென்றாள் அம்மா. தினமும் கலா ஃபோனில் வறுத்தெடுக்க லக்ஷ்மி என்ன செய்வது என தெரியாமல் தவித்தாள். ஜானகி, கௌதம் கிட்ட ஃபோனில் பேசினேன். கலாக்கிட்டையும் மன்னிப்பு கேளு. பெரிய பிரச்சனை ஆக்கிடுவோ போல இருக்கு. பையனை உசுப்பி விட்டுட்டா நமக்கு தாண்டி கஷ்டம். தேவையில்லாமல் அம்மாவை மன நெருக்கடிக்கு உள்ளாக்கும் கலாவுக்கும் அவரது மகனுக்கும் தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டுமென ஜானகிக்கு தோன்றியது. அம்மா, ஃபோனில் பேசினா சரிப்பட்டு வராது. நேரில் போகிறேம்மா, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். எதையும் எதிர்கொள்ளும் தைரியத்துடன் இருந்தால் அவள். அடுத்த வாரம் அழைக்காமலேயே அங்கு சென்றபோது கலாவின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. அவள் ஜானகியின் வருகையை எதிர்பார்க்கவும் இல்லை, விரும்பவும் இல்லை. என்ன சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்க? லக்ஷ்மி கூட சொல்லவே இல்லை. கலா கேட்பதை பொருட்படுத்தாமல் உள்ளே நுழைந்தாள். ஒரு நிமிடம் தயங்கியவள் வேண்டுமென்றே கௌதம் அறையை திறந்து பார்த்தாள். அங்கெல்லாம் போகாதே, தடுத்து பார்த்தாள். அவளை மீறி உள்ளே நுழைந்தாள். அறையின் மையத்தில் கனகா பெரிய ஃபோட்டோவில் பூ மாலையோடும் சிரித்து கொண்டு இருந்தாள். இரட்டை படுக்கை, கட்டிலோடு கூடிய விசாலமான அறை, டிவி, லேப்டாப் என சகல விதமான நவீன வசதிகளோடு இருந்தது அறை. ஆங்காங்கே கௌதம் தன் மனைவியுடனும் மகனுடனும் எடுத்துக்கொண்ட விதவிதமான ஃபோட்டோக்கள் அறை முழுவதும் நிறைந்திருந்தனர். ஒரு நிமிடம் மனம் சஞ்சலப்பட இந்த வீட்டில் உரிமையோடு வாழ வேண்டிய அவளின் நிரப்பை எண்ணி வருந்தினாள். மறு நிமிடமே ஜானகியின் முதல் கல்யாண ஃபோட்டோக்கள் கௌதமின் கண்ணில் படக்கூடாது என கலா உத்தரவிட்டது ஞாபகத்துக்கு வந்தது. மகனோடு கௌதம் நடத்தி வரும் போலி நாடகம் மேலும் வெறுப்பை வளர்த்தது. வெயிலில் வந்தது, தலைவலிக்குது, காஃபி குடித்தா சரியாயிடும். நீங்கள் சிரமப்பட வேண்டாம், நானே போட்டுக்கிறேன். வலுக்கட்டாயமாக சமையலறை சென்று காஃபி போட்டு குடித்தாள். திடீர்னு வந்து நின்னது இல்லாமல் இப்படி அதிக பிரசங்கியாட்டம் நடந்துக்கிறியே. ரவி வர நேரம் ஏதாவது பிரச்சனை ஆகிடும், நீ கிளம்பு, அப்புறம் பேசிக்கலாம். ரவி வரட்டும் அத்தை, நான் சமாளிச்சுக்கிறேன். என்றைக்கோ நடக்க வேண்டியது இன்றைக்கி நடக்கட்டுமே. ஏதோ கலாட்டா பண்ணுறதுக்குன்னு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீ வர்றது கௌதமுக்கு தெரியுமா? இல்லை, அவரும் வரட்டும். இன்றைக்கி முடிக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஜானகியின் குரலில் தெரிந்த உறுதியை கண்டதும் கலாவிற்கு முதலாக உதறல் எடுத்தது. விரைந்து சென்றாள். ஃபோனில் மகனுக்கு தகவல் கொடுத்தாள். மகனிடம்தானே பேசுகிறாள், பேசட்டும் என்று காலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தாள். அடுத்த அரை மணி நேரத்தில் எதிர்பார்த்தது போலவே வேகமாக வந்தான் கௌதம். எதற்கும் அவகாசம் தேடாமல் நேரே அவரிடம் வந்தான். ஏன் சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்க? கோபமாக கேட்டான். இதென்ன கேள்வி? புருஷன் வீட்டுக்கு வர அனுமதி வாங்கணுமா? உனக்கு தெரியும் ரவியை சமாளிக்கிறது கஷ்டம்னு. நல்ல வேளை அம்மா ஃபோன் பண்ணாங்க. ரவி ஃப்ரெண்டு வீட்டுக்கு அனுப்பியிருக்கேன், அவன் வரதுக்குள்ளே கிளம்பிடு. ஜானகி லேசாக அதிர்ந்தாலும் சமாளித்து கொண்டு பேசினாள். இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு நான் இங்கே தானே இருக்கணும். ரவி வரட்டும், நானே அவன்கிட்ட பேசுகிறேன். நானும் அம்மாதான்னு புரிய வைக்கிறேன். வாட் நான்சென்ஸ் சொன்னால் உரைக்காத உனக்கு? ரவி உன்னை ஏற்றுக்க மாட்டான். கடும் சீற்றத்தில் சிதறின வார்த்தைகள். அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி தொடரும்? குடும்பமாக வாழ வேண்டாமா? ஏன் இப்படியே வாழ்ந்த என்ன? கொஞ்ச நாள் போகட்டும், நானே அவன்கிட்ட சொல்கிறேன். எவ்வளவு நாள் நான் தெரிஞ்சுக்கலாமா? சில மாதம், ஏன் சில வருடம் கூட ஆகலாம். என்னடி கிராஸ் கேள்வியெல்லாம் கேட்குற? 2ஆம் கல்யாணம்னா சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்க தெரியணும். சும்மா நோண்டி பார்க்காத. மூளையில் கிடந்த உனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கேன், உன்னை அந்தஸ்தை உயர்த்தியிருக்கேன். அதையெல்லாம் யோசிச்சு பாரு. அலட்சியமாய் பதில் வந்தது. நான் கேட்டேனா எனக்கு வாழ்க்கை கொடுங்கன்னு?
இப்படிப்பட்ட எண்ணத்தோட வாழறது 2 பேருக்கும் நல்லதில்லை. எனக்கு ஒரு சந்தேகம். கடைசி வரை ரவி என்னை ஏற்றுக்கலைன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால் என்ன இப்படியே வாழ்ந்துட்டு போகலாம். எப்படிங்க? வாரத்துக்கு ஒரு தடவை படிக்கலா? ரொம்ப பேசுகிற. ஊரில் என்னென்னமோ நடக்குது. நம்ம விருப்பப்படி வாழ்கிறதுல என்ன தப்பு? தாலி கட்டிட்டு தானே தொட்டிருக்கேன். திட்டம் போட்டு ஏமாத்திருக்கீங்க. வசதி இல்லாத குடும்பத்தில் பொண்ணு எடுத்தால் வாயை மூடிடலான்னு நினச்சிருக்கீங்க. இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கைன்னு தெரிஞ்சிருந்தால் நான் ஒத்துட்ருக்க மாட்டேன். தப்பாக பேசுகிற. உடல் தேவையை மனைவிக்கிட்ட நிறைவேற்றிக்கிறது எனக்கு தப்பாக தெரியல. வேணும்னா மாதம் இவ்வளோன்னு வாங்கிக்க. மனைவிங்கிற அந்தஸ்தோடு காலம் முழுக்க இப்படியே நம்ம வாழலாம். நீ எல்லாம் மனுஷனா? உன்னோட உடல் சுகத்துக்காக தாலிங்கிற லைசன்ஸ் பயன்படுத்தியிருக்க. படுக்கிறதுக்கு பணம் கொடுப்பியா? உன்னோட அம்மாவுக்கு அவங்க புருஷன் அப்படி தான் கொடுத்தாரா? ஏய் விட்ட ரொம்ப பேசுகிற. வாயை கிழிச்சிடுவேன். ஒன்றுமில்லாத வக்கத்த குடும்பத்தில் பிறந்துட்டு உனக்கு என்ன தன்மானம் வேண்டியிருக்கு? போடி வெளியே. நீ எல்லாம் வாழா வெட்டிய வாழத்தான் லாய்க்கு. அடிக்க கையை ஓங்கினான். கையை மேலே வச்ச நடக்கிறதே வேற. திருப்பி அடிக்க தயங்க மாட்டேன். வசதி இல்லைனாலும் உழைச்சி சாப்பிட்ற வர்க்கத்தில் பிறந்திருக்கேன். உன்னோட வாழறதும் பிணத்தோடு இருக்கிறதும் ஒன்று தான். பெண்களை பலவந்தமாக கற்பழிக்கிற காமுகனுக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லை. புரோக்கர் வேலைக்கு உங்கள் அம்மாவை வச்சிருக்கியே. சொன்னால் இன்னொருத்தி அரேஞ்ச் பண்ணி தருவா. வெளியே போயிடு. அப்புறம் என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது. கோபத்தில் சிவந்தன கௌதமின் விழிகள். போகிறேன். உன்னை போல ஒருத்தனோட வாழ நேர்ந்தது கேவலம். அதை ஞாபகப்படுத்துகிற தாலியை கலட்டி கொடுத்துட்டு போகிறேன். தாலியை கலட்டி விசிறி எறிந்தால் வச்சுக்கோ. விபச்சாரி கழுத்தில் கட்டு. நைட்டில் மட்டும் வந்துட்டு போவா. பையன் தூங்கினதுக்கப்புறம் வர சொல்லு. வேஷம் களைஞ்சி போனால் பையன் மதிக்க மாட்டான். வேகமாய் வார்த்தைகளை கொட்டியபடி வாசலை தாண்டினாள். 1000 ஆண்டுகள் ஆனாலும் வக்கரபுத்தி கொண்ட ஆண்கள் திருந்த போவதில்லை. பொண்டாட்டி இருந்ததும் உடலின் தேவைக்காக இன்னொருத்தியை நாடுவதும் துணை தேடுவதாய் ஏமாந்தவளை தேடி பிடிப்பதும் தொடரத்தானே செய்கிறது. எப்படியெல்லாம் பேசி அம்மாவை ஏமாற்றினர் என்பதை எண்ணி பார்த்தால் வசதி இருந்தால் எது வேண்டுமானாலும் செய்யலாம். சமூகம் தட்டி கேட்காது என்னும் தைரியம் படித்த பெண்களும் இதில் மாட்டிக்கொள்வதில் வியப்பென்ன இருக்கிறது? குடும்ப வேலியை தாண்டும் பெண்களுக்கு சமூகம் தரும் பட்டத்தை கண்டு ஒடுங்கி பயந்து போய் வாழும் பெண்கள் இருக்கத்தான் செய்கின்றன. ஏன் படித்திருந்தும் போராட தெம்மின்றி மனோ கேட்ட திருமண விடுதலையை கொடுத்துவிட்டு குழந்தையுடன் ஒதுங்கியவள் தானே இவளும். அன்றிலிருந்து ஜானகி இப்போது மாறிவிட்டாள். அநீதி எதிர்த்து கேள்வி கேட்கும் வலிமை இப்போது அவளிடம் வேரூன்றி இருக்கிறது. பெண்ணை இன்பத்தை கொடுக்கும் உடலாக மட்டுமே கருதும் ஆணுடன் வாழ்வதில் என்ன பயன்? சரியாக பதிலடி கொடுத்து விட்டோம் என்ற திருப்தி மனதில் பரவியது. அம்மாவுக்கு நடந்தவை தெரிந்தால் மிகவும் வருத்தப்படுவாள். ஆனால் இந்த வாழ்க்கை தொடர ஜானகியின் தன்மானம் இடம் கொடுக்கவில்லை. சமூகத்தில் இனி அவளின் நிலை என்ன? இதனால் எதிர்கொள்ளப் போகும் பிரச்சனைகள் கண்முன்னே விரிந்தன. எது நடப்பினும் பின்வாங்கப் போவதில்லை. வேகமாக நடையை தொடர்ந்தாள். தெருமுனை திரும்பியதும் அம்மன் கோயில் ஒன்று இருந்தது. உள்ளே நுழைந்தாள். தாயே, எனக்கு பலத்தை கொடு. எது நடந்தாலும் தாங்கும் சக்தியை கொடு. கையெடுத்து கும்பிட்டாள். சிறிது நேரம் கண்களை மூடி அமர்ந்திருந்தாள். இந்த வரனாவது என் பொண்ணுக்கு அமையணும். 25 வயசாச்சு. 2 வருஷமாக தேடுறேன். நல்ல இடம் கிடைச்ச பாடில்லை. அதான் அம்பாளை வேண்டிக்கிட்டு அடிப்பிரதட்சணம் பண்ணுறேன். நடுத்தர வயது பெண்ணுறுத்தி பக்கத்தில் இருந்த பெண்ணிடம் சொல்லியபடி கோயிலை வலம் வந்து கொண்டிருந்தாள். ஜானகி யோசித்தாள். திருமணத்தை வாழ்வின் ஒரு நிகழ்வாக கருதாமல் பெண்ணாய் பிறந்தாலே திருமணம் என்னும் பெயரால் ஆணிடம் ஒப்படைத்தே ஆக வேண்டும் என எண்ணும் சமூக சிந்தனை மாறுவது எப்போது? சொந்த காலில் பெண்கள் நிற்கும் அளவிற்கு கல்வியை தர வேண்டும். பிறர் கையை எதிர்பார்க்காத நிலையை அடைந்த பின்புதான் திருமணத்தை பற்றி யோசிக்க வேண்டும். திருமண பந்தத்தில் பரஸ்பர நம்பிக்கை செய்யுமானால் அந்த உறவிலிருந்து வெளியேற நினைக்கும் பெண்களுக்கு சமூகமும் குடும்பமும் அரவணைப்பு தர வேண்டும். இவையெல்லாம் இயல்பாய் நிகழும் நாளே பெண்ணுரிமை மலரும் திருநாள். என் மகளை தன்னம்பிக்கையோடு வளர்ப்பேன். எதையும் தாங்கும் வலிமையை புகுத்துவேன். ஆணும் பெண்ணும் சரிசமமாய் வாழும் வாழ்க்கையை நாளைய தலைமுறை பழகட்டும். சிந்தனைகள் சிறகடித்து பறந்தன ஜானகியின் மனதில். சில்லென்ற காற்று முகத்தில் மோதியது. சுதந்திரத்தை சுவாசித்தபடி மீண்டும் நடக்கத் தொடங்குகிறாள் ஜானகி. இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.